வணக்கம் தோழர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல வெற்றி பெற்றிருக்கீங்க. வெற்றி பெற்ற தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வெற்றி மிகச் சிறப்பானதுதான். உண்மையை சொல்ல போனா ஒரு குரூப் 4ல தேர்ச்சி பெறது அப்படின்றதுக்கு மிக கடுமையான உழைப்பு வேணும். பள்ளி புத்தகங்கள் தான் அடிப்படைனாலும் அதை தரோவாக்கின தம்பி தங்கைகள் தான் அதுல பெரிய அளவுல வெற்றி பெற முடியும். அதில் நீங்க சிறப்பா வெற்றி பெற்றிருக்கீங்க. கடும் போட்டிகளுக்கு இடையில இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களை கவுன்சிலிங்காக அழைச்சிருக்காங்க. கவுன்சிலிங் தொடர்பான சில சந்தேகங்கள் மற்றும் புரிதல்கள் வேணும் அப்படின்றதுக்கான ஒரு செஷனாக இந்த செஷனை சார் கேட்டுக்கிட்டாங்க. அதற்காகத்தான் இந்த செஷன். கவுன்சிலிங் டிஎன்பிஎஸ்சிக்கானது. உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ரேங்க் அடிப்படையில அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கலாம். அடுத்ததான் எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, லோக்கல்ல போஸ்டிங் கிடைக்குமா, சொந்த மாவட்டம். வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இல்லையே என்ற ஒரு கவலை மட்டும்தான் இருக்கும். ஆனா வேலை கிடைத்த பின் பாத்தீங்கன்னா அலுவலகம் எப்படி இருக்குமோ, வேலைப்பாடும் எப்படி இருக்குமோ, சொந்த பகுதியிலேயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் ஹெவியா இருக்குமா, ஃபர்தர் படிக்க முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். முதல்ல வேலை கவுன்சிலிங் அப்படின்றப்பவே ஒரு பதட்டம் இருக்கும். வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு பதட்டமும் இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கடினமான எஃபர்ட் போட்டிருக்கீங்க. சப்போஸ் இந்த கவுன்சிலிங்ல ஜஸ்ட் மிஸ் பண்ணாலும் அடுத்ததுல இதை விட குரூப் 2வோ இல்ல குரூப் 1ஓ கூட நீங்க போக வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே குரூப் 4 நிலையில கிடைக்காதவங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையை போனா அடுத்த தடவை பாத்தீங்கன்னா குரூப் 2ல கிளியர் பண்ணி போயிடுவாங்க. இன்னும் ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸா கூட. இப்படி பாசிட்டிவா எடுத்துங்க. நீங்கள் படித்த படிப்பு என்றும் உங்களை கைவிடாது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எந்த துறையை தேர்வு செய்யலாம் அப்படின்ற குழப்பங்கள் இருக்கலாம். எந்த துறையை தேர்வு பண்ணா என்னென்ன கிடைக்கும். அப்ப பொதுவாக பேசிக்கா எல்லா விஷயங்களையும் நம்ம இதுல பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய செஷன்னாலும் கவுன்சிலிங் போகக்கூடிய தம்பி தங்கிகள் இதை பார்த்துக்கங்க. நிச்சயமா உங்களுக்கு இது உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பொதுவா பாருங்க, இதுல சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சில தம்பிகள் போன் பண்றாங்க, சார் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா இந்த ரேங்குக்கு அப்படின்ட்டு. பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை நம்முடைய தமிழ்நாடு அரசு சமூக நீதி அடிப்படையில செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வெர்டிகல் ரிசர்வேஷனுக்கான அந்த எவ்வளவு 69% இடஒதுக்கீடு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதன் அடிப்படையில நீங்க கணக்கு பண்ணலாம். இதை தவிர ஹரிசாண்டல் ரிசர்வேஷனும் இதுல உள்ள இடஒதுக்கீடாகத்தான் இருக்குது. அப்படின்றப்ப பாருங்க, பிசி பேக்வர்ட் கிளாஸ் 26.5% இடஒதுக்கீடு நம்ம பின்பற்றப்படுது. அதுல பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு 3.5% இடஒதுக்கீடு. ஓபிசி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 20% இடஒதுக்கீடு. ஷெட்யூல் காஸ்ட் வகுப்பை சேர்ந்தோருக்கு 18%. அதுல பாத்தீங்கன்னா எஸ்சிஏ அருந்ததியருக்கு 3% இந்த உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. ஷெட்யூல் ட்ரைப் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த தம்பி தங்கிகளுக்கு 1% இடஒதுக்கீடு. ஆக மொத்தம் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுது. இது வெர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அடிப்படையில் பாக்குறப்போ இன்னும் நம்ம சில வகையில பார்க்கலாம். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உள்ள இடஒதுக்கீடாக நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பெண்களுக்கு என்று எவ்வளவு சதவீதம், பெண்களுக்கு என்று 30% இடஒதுக்கீடு இங்க பின்பற்றப்படுது. இதுல நடைமுறை மாற்றம் என்னன்னா, ஜெனரலாவே ஓபன் காம்படிஷன்ல ஒரு பெண்மணி ஓபன் காம்படிஷன் எடுக்கிறாங்க, இல்ல பிசி ஜெனரல் எடுக்கிறாங்கனாலே அவங்களையும் பெண்களுக்கான அதன் அடிப்படையில அதை ஓபன் காம்படிஷனாக கன்சிடர் பண்ணாம அதையும் பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட ரிசர்வேஷனையும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில்அப் ஆயிட்டு வர்றதால இப்ப இந்த இடஒதுக்கீட்டில் பெரிய பாதிப்புகள் இல்லை ஆண்களுக்கு. காரணம் கவுன்சிலிங் முறையில் ஏற்பட்ட மாற்றம் தான். அதனால ஆண்கள் இதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் பெரிய அளவுல இல்ல. மக்கள் தொகையிலையும் சரிபாதி இருக்கிறாங்க சகோதரிகள். அதனால நீங்க பெரிய அளவுல இதுல பாதிப்பு இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விமன் ரிசர்வேஷன் 30% பின்பற்றப்படுது. விமன் பாத்தீங்கன்னா இந்த விமன்லயே பாத்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இதுல சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, டெஸ்டிடியூட் விடோ, அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுல 10% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை தவிர இது 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இதை தவிர பாத்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன், முன்னாள் ராணுவத்தினருக்கு என்று பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு 5% இடஒதுக்கீடு தற்போது பின்பற்றப்படுது. 5%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஸோ மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4% இடஒதுக்கீடு. டிஃபரண்ட்லி ஏபிள் எவ்வளவு? 4% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்டிடியூட் விடோ 10, எக்ஸ் சர்வீஸ்மேன் 5, டிஃபரண்ட்லி ஏபிள் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 4, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த 10% டிஃபரெண்ட் அந்த டெஸ்டிடியூட் விடோ வந்து பாத்தீங்கன்னா விமன் ரிசர்வேஷன்ல அவங்களும் வந்துடுறாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனா பார்ப்போம். பெண்களுக்கு 30, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகளுக்கு 10, எக்ஸ் சர்வீஸ்மேன் 5, மாற்றுத்திறனாளி இந்த தம்பி தங்கைகளுக்கு 4% அப்படின்ட்டு தான் அந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுது. அப்போ உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்றது வேகன்சி வைஸ் நமக்கு பிரிச்சு கொடுத்துட்றாங்க இல்லையா? ஆமா. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்றத. அப்போ மொத்தம் எவ்வளவு போஸ்ட் இருக்கு, இதுல ரிசர்வேஷன் எவ்வளவு பின்பற்றப்படுது, அப்போ பர்சன்டேஜ் வகையில நீங்க எத்தனையாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணலாம், இதன் அடிப்படையிலேயே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அப்போ பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% எடுத்துக்கலாம், பிசிஎம்ஐ சேர்த்து. இதை தவிர ஓப்பன் காம்படிஷன் 31% இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஒரு 5 முதல் 10% அப்படின்னாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 20%, ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்க தான் போறாங்க. அப்போ அதையும் நம்ம தோராயமாக எடுத்துக்கணும். இதன் அடிப்படையில தான் நீங்க தான் கால்குலேஷன் பண்ணணும். இதன் அடிப்படையில ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டு. இதை தவிர ஏற்கனவே குரூப் 4ல சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க சிலர் இருக்கிறாங்க. அவங்க சர்வீஸ் எடுக்காம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரூப் 2ல போனவங்களே சிலவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாம் கவுன்சிலிங் வராம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி அடிப்படையில் நம்ம பாசிட்டிவாவே நினைச்சுக்கலாம். ஸோ நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கங்க. ஸோ நிச்சயமாக கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட இந்த கவுன்சிலிங் நீங்க போகலாம். ஸோ பாருங்க, அது என்னென்ன கேட்டகரி அப்படின்றத பிரிச்சு கொடுக்குறாங்க. ஜென்ரல் அது உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன கேட்டகரியில வரீன்றது தெரியும். அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. டிஎன்பிசியுடைய அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையிலே ஜென்ரல் ட்ரேட் விமன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் பிளஸ் ஜென்ரல் ட்ரேட் விமன், பிஎஸ்டிஎம் ஜென்ரல். பாருங்க ஒவ்வொன்றுக்கும் எப்படி பிரிக்கிறாங்க. ஸோ ஜென் டபிள்யூபிஎஸ்டிஎம்னா ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென் விமன் ஜென்ரல் விமன் எடுத்துக்கலாம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்கு, ஜென்ரல் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் அந்த சமூகத்திலேயே பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் பிரிக்கப்பட்டு இந்த வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதை இங்க கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியும். கம்யூனல் கேட்டகரி பிளஸ் அதுலயே ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரிஸ்ன்ற வகையில பிரிச்சிருக்காங்க. அதற்காகத்தான் இது என்ன கோட் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ண சொல்றேன். அதை பார்த்துக்குங்க. இதை தவிர எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத அந்த கம்யூனல் கேட்டகரி அடிப்படையிலே பிரிச்சு கொடுக்குறாங்க. இன்கேஸ் பாத்துட்டீங்கன்னா விமன், ஸோ ஜென்ரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல விமன் 263, விமன் பிஎஸ்டிஎம் 72, டெஸ்டிடியூட் விடோ 43, டெஸ்டிடியூட் விடோல பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 6 போஸ்டுகள், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 68 போஸ்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல பிஎஸ்டிஎம்க்கு 7 போஸ்ட். அப்ப இதன் அடிப்படையிலே உங்களுடைய ரேங்கிங்கை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரியா, தெளிவாக வகைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பேக்வர்ட் கிளாஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 231. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல்ல ஸோ யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்களோ அவங்க ஃபுல்லா ஜென்ரல் போவாங்க. அது வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸா இருக்கலாம், பேக்வர்ட் கிளாஸா இருக்கலாம், ஷெட்யூல் கேஸ்டா இருக்கலாம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா இருக்கலாம், ஷெட்யூல் ட்ரைபாகவும் இருக்கலாம். அவங்க ஃபுல்லா ஜென்ரலா இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா இதுல ஜென்ரல் எடுக்கிறவங்க ரேங்கிங்ல அந்த டிபார்ட்மெண்ட்லயும் முன்னால இருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல 10 போஸ்ட் இருக்குன்னா அதுல முதல் நபராக எடுக்கக்கூடியவர் தான் இந்த பேனல் சீனியாரிட்டியில முதல் நபராக இருப்பீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு 200 போஸ்ட் எடுக்கிறாங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. அதுல நீங்க 200வது நபராக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலயே இந்த பேனல் வர்றப்ப நீங்க ஜூனியராக இருக்கக்கூடியதுல மார்க் அடிப்படையில தான், ரோஸ்டர் முறை இல்லாம மார்க் அடிப்படையில தான் இருக்குது அப்படின்றதால வந்து நீங்க கடைசி ரேங்கிங்க பெறுவீங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதையும் கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஒரு துறையில முதல்ல எடுக்கிறது உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு வசதியாக இருக்கும். சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். ஸோ மற்ற நிலைகளையும் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ பிசி முஸ்லீம் அப்படின்னா பிசி முஸ்லீம் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு 39 வேகன்சிஸ் இருக்கு. அதுலேயே விமன் பிஎஸ்டிஎம் பிசி முஸ்லீம் விமன் பிஎஸ்டிஎம்க்கு 7 போஸ்ட் இருக்கு. டெஸ்டிடியூட் விடோவுக்கு 9 போஸ்ட் இருக்கு. அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிசி முஸ்லீமுக்கு 6 போஸ்ட் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம்க்கு 1 போஸ்ட் இருக்கு. இப்போ ஜென்ரல்ல ஸோ பிசி முஸ்லீம் ஜென்ரல், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் எடுக்கலாம். 97 பணியிடங்கள் இருக்கு. இப்படின்ட்டு இந்த வகைப்படுத்தி இந்த டேபிள கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்கங்க. டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்தே கொடுக்கப்பட்டது தான் இங்க வகைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க மொத்த போஸ்ட் அப்படின்னு பார்க்காம உங்க கம்யூனல் கேட்டகரி என்ன, அதுலயே நீங்க விமன் அல்லது டெஸ்டிடியூட் விடோன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா,
ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத இந்த வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில உங்களுடைய ரேங்க் என்ன, தரவரிசை என்ன, எத்தனை வேகன்சிஸ் இருக்கு, என்ன உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைபிஸ்டுக்கும் கம்யூனல் கேட்டகரி அடிப்படையில் இங்க வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. விமன், ஸோ பிசி, பிசிஎம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில டைபிஸ்டுகளுக்கான ரெக்ரூட்மெண்ட்னே பார்க்கலாம். நிறைய டைபிஸ்ட் போஸ்டுகள் தான் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில வகையில ஜூனியர் ஸ்டண்டா டைபிஸ்டா அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேட்கறாங்க. ஸோ இது வந்து துறையை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா நான் டைபிஸ்டுனே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா டைபிஸ்ட் வேலைக்கே போறீங்க அப்படின்னாலுமே நிறைய துறைகள்ல ரிசர்வேஷன் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு 2, டைபிஸ்டுக்கு 1 அப்படின்ற அடிப்படையில் இருக்குது. 2:1 ரேஷியோ பின்பற்றப்படுது. பட் ஆனா டைபிஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா எண்ணிக்கை குறைவாக இருப்பாங்க, ஜூனியர் ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை அதிகமா இருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கும் உங்களுக்கு டைபிஸ்ட் கொஞ்சம் சில வகையில கன்வீனியன்டா தான் இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் தான், அசிஸ்டன்ட் அல்லது அக்கௌண்டன்ட் நிலைக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் எல்லாருக்கும் பொதுவானது தான். அதனால எந்த டைபிஸ்டோ ஜூனியர் ஸ்டூடெண்டோ இதுல உங்களுக்கு எந்த துறை நல்ல துறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எதுல நீங்க ரேங்கிங் முன்னால் இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் நீங்க முடிவு பண்ணலாம். கேஸ் நீங்க டைபிஸ்ட்ல முன்னால இருக்கீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் வேண்டாம்னு நீங்க எழுதி கொடுத்தலாம். இந்த கவுன்சிலிங் நடைமுறையை நம்ம கொஞ்சம் பின்னால பார்க்கலாம். வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பொதுவா 4 வகையான பணியிடங்கள் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட். கேளுங்க, நிறைய எழுத முடியல எனக்கு. ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஒரு வகை, இரண்டாவது டைபிஸ்ட் இரண்டாவது வகை, மூன்றாவதாக இந்த வனத்துறையில ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ற பணியிடங்கள் இருக்கு. ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் இது வந்து ஒரு வேளை பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வனத்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ். சப்போஸ் விருப்பப்பட்டு போறவங்க தாராளமா போகலாம். இந்த காவல்துறைக்கெல்லாம் தேர்வு பண்ணவங்க, தேர்வு முயற்சி பண்ணுவீங்க இல்லையா, போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாம் முயற்சி பண்றவங்க நீங்க குரூப் 4 படிக்கிறீங்கன்னா இத உங்களுக்கு ஜூனியர் ஸ்டூடெண்ட் டைபிஸ்ட் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல பொதுவா இது வந்து நாட் ப்ரிஃபரபிள். நீங்க வந்து மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் வர விரும்பிருப்பீங்க, ஆனா யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் கிடைக்குது அப்படின்னா இது வந்து எடுக்கலாமா வேண்டாமான்றது தனிநபருடைய முடிவை பொறுத்தது தான். நான் பொதுவா வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் மேல பேஷன் இருக்குன்னா தாராளமா போகலாம். இல்லாத பட்சத்துல அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போக விருப்பப்படுற நபர்களுக்காக நீங்க நிச்சயமாக வழிவிடலாம். உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப வெளியே வர ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் அந்த துறை சார்ந்த நண்பர்களும் சொல்றாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே காத்து கிடக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்க இதை விரும்புவாங்க. ஸோ அப்போ பொதுவா யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸை விரும்பக்கூடிய தம்பி தங்கிகள் இதை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லாத பட்சத்துல அடுத்து நீங்க குரூப் 2K கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஆலோசனை. இல்ல என்னுடைய குடும்ப சூழ்நிலை நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் சார் அப்படின்ற பட்சத்துல தாராளமா சூஸ் பண்ணுங்க. ஆனா விரும்பி வேலை பாருங்க, யூனிஃபார்ம் சர்வீஸை ரசிச்சு பாருங்க அப்படின்றத நான் சொல்றேன். பொதுவா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த துறையும் இங்கே இழிவான துறை இல்லை. துறைகளுக்குள்ள மாறுபாடுகள் கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், என்சிசி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், வக்ஃபு வாரியம் ஆகட்டும், அனைத்துமே சமம் தான். தமிழ்நாடுடைய அரசு துறைகள் அனைத்தும் சமம் தான். இப்போ சில கேட்டகரி அடிப்படையில் இதை நீங்க முடிவு பண்ணலாம். அது என்னன்றதை நம்ம பின்னால பார்க்கலாம். ஸோ அப்போ பொதுவாக என்ன வகையான போஸ்டுகள்லாம் இருக்கு, ஜூனியர் ஸ்டூடெண்ட் இருக்கு, டைபிஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஸ்கோப் என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஒவ்வொரு துறையுமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதற்கு ஒரு 4-5 கேட்டகரி அடிப்படையில் நம்ம டிபார்ட்மெண்ட்டுகளை வகைப்படுத்த போறோம். ஸோ அதை பார்க்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்கு. ஸ்டெனோக்களுக்கு நல்ல வாய்ப்பு தான், ஆனா சில குறிப்பிட்ட துறைகள் மட்டும்தான் இருக்குது. அப்ப நீங்க டைபிஸ்ட்ல கிடைக்குதுன்னா டைபிஸ்டுகளே எடுக்கலாம். ஜெனரல் விங்குகள்ல போக விரும்புறவங்க ஸ்டெனோவை காட்டு டைபிஸ்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆலோசனை. பட் ஆனா நீங்க ரேங்கிங்கை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய சூழலை பொறுத்தும் முடிவெடுக்கணும். சரியா? ஓகே, ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்கு. இதை தவிர சோ இப்படி நம்ம என்ன பண்றோம், ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்கோம். சோ இதே கூட 2ஆ பிரிக்கலாம். ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் என்பது காவல்துறையில அந்த கான்ஸ்டபிள் நிலை 1க்கு ஈக்குவலான ரேங்க் தான் ஃபாரஸ்ட் வாட்சர். அது அந்த நிலை 1 இல்ல, நிலை 2, அதாவது 2ஆம் நிலை காவலர் தேர்வு நடக்கும் பார்த்தீங்களா, அதற்கு ஈக்குவலான போஸ்ட் தான் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு என்பது ஒரு வகையில ஹெட் கான்ஸ்டபிள், தலைமை காவலர் நிலைக்கு ஈக்குவலான போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிரேட் பேல சின்ன சின்ன காவல்துறையை விட கொஞ்சம் வனத்துறை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. சோ அந்த நிலையில தான் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா ப்ரொமோஷன் மந்தம் தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா இந்த 4 பிரிவுகளை எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் தான்
ப்ரிஃபரபிள். சரியா? 2வது ப்ரிஃபரன்ஸ் எது குடுக்கலாம்? டைப்பிஸ்ட்க்கு. உங்களுக்கு இருக்குன்னா 4க்குமே குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 2வது டைப்பிஸ்ட் குடுக்கலாம். 3வதாக ஸ்டெனோவ குடுக்கலாம். 4வதாக ஃபாரஸ்ட் கார்டுக்கு குடுக்கலாம். 5வதாக ஃபாரஸ்ட் வாட்சருக்கு குடுக்கலாம். இந்த ஆர்டர் அடிப்படையில நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது ஜெனரலா எடுக்கக்கூடிய மனநிலை அடிப்படையில சொல்றேனே தவிர, இல்ல எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் பிடிக்கும்னா தாராளமா நீங்க ஃபாரஸ்ட் கார்டே எடுக்கலாம். அது அதான் சொல்லிட்டேன் இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது தான். முதல்ல நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர பாத்துடலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பார்க்கலாம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர பார்த்துட்டு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தோராயமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லோக்கல்லே போஸ்டிங் கிடைக்குமா? ப்ரமோஷன் எப்படி இருக்கும்? எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை குடுக்கலாம்? அப்படின்ட்டு நம்ம அடுத்த நிலைகள்ல பார்க்கலாம். பொதுவா பாருங்க, குரூப் 4 கவுன்சிலிங் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. நாளைய தினம் ஆரம்பிக்குது. ஓகே. அதுல என்னென்ன துறைகள் முன்னுரிமை குடுக்கலான்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வகைப்படுத்தி குடுத்திருக்காரு. ஆனா இதுல எனக்கு முரண்பாடுகள் இருக்கு. அத நான் பின்னால சொல்றேன். அதுக்கு முன்னால என்னென்ன துறைகள என்னென்ன தேதிகள்ல காலியாகலாம், என்னென்ன துறைகள் நீங்க பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பட் அதற்கு முன்னாலேயே இது லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் அப்போ எப்படி பிரிஃபரன்ஸ் குடுத்தாங்க, அதன் அடிப்படையில வகைப்படுத்தி குடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் குடுக்குறேன். பட் ஆனா இதுல எனக்கு உள்ள மாற்று கருத்துக்களையும் நான் சொல்லிடுறேன். அதற்கு முன்னால பாருங்க, இந்த கவுன்சிலிங்க பத்தி பேசிக்கா பார்த்துடலாம். கவுன்சிலிங் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. 22 முதல் அதாவது வரக்கூடிய நாளை ஜனவரி 22 முதல் பிப்ரவரி 17 வரை கவுன்சிலிங் நடக்குது. விடுமுறை தினங்களை தவிர்த்து. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் டைப்பிஸ்ட்களை பொறுத்தவரை 24/2/2025 முதல் 6/2/2025 பிப்ரவரி 6 வரை நடக்குது தட்டச்சர் போஸ்ட்டுக்கு. சுருக்கெழுத்து தட்டச்சரை பொறுத்தவரைக்கும் 10/3 மார்ச் 10ல ஆரம்பிக்குது. 12ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் மட்டும்தான். ஒவ்வொரு தினமும் பார்த்தீங்கன்னா 2 பேஸாக கவுன்சிலிங் நடக்குது. காலை 10 மணி 1, 2வது பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 11:30ல மதியம் 1:30க்கு அப்படின்ட்டு 2 பேஸாக நடக்குது. பொதுவா பார்த்தீங்கன்னா 1 ஹவர் முன்னாலேயே உங்கள வர சொல்லுவாங்க. குறிப்பிட்ட தினம் அதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கு 1 மணி நேரம் முன்னாலேயே நீங்க அட்வான்ஸா போகணும் அப்படின்றது இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா இந்த டவுட் பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் பணியிடங்களுக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஸ்டூடண்ட் கவுன்சிலிங் போறாங்கன்னா, நான் தட்டச்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்க விருப்பத்தை நீங்க என்ன பண்ணணும்? கடித வாயிலாக ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவாங்க. சார் எனக்கு ஜூனியர் ஸ்டூடண்ட்ட விட டைப்பிஸ்ட்ல நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் டைப்பிஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க எழுதி கொடுக்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம்? தட்டச்சர் வேண்டாம், ஜூனியர் ஸ்டூடண்ட் எடுக்கலாம்னா, அதையும் நீங்க உங்களுடைய கடிதத்தின் அடிப்படையில ஒரு சும்மா எழுதுங்க. அனுப்புனர், பெறுநர் போட்டு உங்களுடைய விருப்பத்தை நீங்க கடிதம் வாயிலாக தெரிவிக்கலாம். சரி, இதுல நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலிங் அன்னைக்கே போகாதீங்க. ஒரு தினம் முன்னாலே போயிடுங்க. டிஎன்பிசியுடைய லொகேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நியர்பையே தங்கும் இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. நல்ல விடுதியாக பார்த்து தங்குங்க. பெண்கள் உறவினர்கள் இடமாகவோ அல்லது தந்தை தாயோட போனீங்கன்னா விடுதிகள்ல கூட லாட்ஜஸ்ல கூட நீங்க தங்கலாம். சேஃபான இடமா பார்த்துக்கோங்க. அது மாதிரி கவுன்சிலிங் காலையில இருக்குன்னா 1 ஹவர் இல்ல ஒரு 2 ஹவர்ஸ் கூட நீங்க அட்வான்ஸாகவே போகலாம். பஸ் அப்படின்னா நெருக்கடியாக இருக்கலாம் காலை நேரம். பாத்தீங்கன்னா ஆட்டோ அல்லது ஓலா கேப் புக் பண்ணி கூட போயிடுங்க. இதெல்லாம் நம்ம காசு நினைக்க கூடாது. சில வகையில நமக்கு மென்டலி ஃப்ரீயா போகணும் இல்லையா? நல்ல மனநிலையோட நீங்க கவுன்சிலிங் போகணும் அப்படின்றக்காக தான் சொல்றேன். அட்வான்ஸா போயிடுங்க. 22 ஆரம்பிக்குதுன்னா நீங்க 20ஆம் தேதியே புக் பண்ணி 21 போயிருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் ஒரு தினம் முன்னாலே போயிடுங்க. கடைசி நேர நெருக்குதல்களை அவாய்ட் பண்ணுங்க. அதான் நான் சொல்லிக்கிறது. ஒரு தினம் முந்தையதாக போயிட்டு கவுன்சிலிங் ஸ்டேட்டஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு டிஎன்பிசி பில்டிங்லயே பண்றாங்க. எனக்கும் சில அனுபவங்கள் இருக்கு. டிஎன்பிசி உடைய தளத்திலேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 டேபிள் போட்டு பண்றாங்க. காலையில 25 டிஎன்பிசி அபிஷியல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. அதனால நீங்க பதட்டப்படவே வேண்டாம். உங்களுடைய முன்னோர்கள் இதற்கு உங்களுக்கு முன்னால சர்வீஸ் வாங்கின நண்பர்கள் பண்றாங்க. டிஎன்பிசி நிலையிலே அசிஸ்டன்ட், ஏஎஸ்ஓ உள்ளிட்டோர் உங்களுடைய சான்றிதழ்களை சரி பார்க்கறாங்க. பின்வரும் சான்றிதழ்களை நீங்க வரிசைப்படுத்தி ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். அதான் பண்றாங்க. ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஒரிஜினலா நீங்க கொண்டு போக வேண்டியது அவசியம். குறிப்பா பாத்துட்டீங்கன்னா பாருங்க, இங்க குரூப் 4 அப்படின்றதால 10th தான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எது தேவை அப்படின்னா 10th மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் சான்றிதழ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் அதுதான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஒரு வகையில 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்க ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருப்பீங்க. அதன் அடிப்படையிலையும் பார்ப்பாங்க இயல்பாகவே. அப்ப என்ன பண்றாங்க? +2 அடுத்து என்னது? +2 மார்க் ஷீட் பார்ப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, 10th மட்டும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா நீங்க
பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க. அதையும் தகவல் சொல்லிருக்கீங்கன்னா, பட்டப்படிப்புக்கான சோ சான்றிதழ். பட்டப்படிப்புக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் அப்படின்றது இல்லாம என்ன கேட்பாங்க? மதிப்பெண் சான்றிதழ் குடுக்குறாங்க. மதிப்பெண் சான்றிதழ் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பொதுவா என்ன கேட்பாங்க பட்டப்படிப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்வகேஷன் சர்டிபிகேட். அது இல்லாத பட்சத்துல தற்காலிகம் என்று சொல்லக்கூடிய ப்ரொவிஷனல் சர்டிபிகேட். இதுதான் கேட்பாங்க. ப்ரொவிஷன் கூட ஒரு வகையில தற்காலிகம் தான். ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கான்வகேஷன் தான் பெஸ்ட் ஒன். அடுத்தது பாத்தீங்கன்னா, மதிப்பெண் சான்றிதழை பொறுத்தவரைக்கும் தனித்தனியாக இருக்கிறத விட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கேட்கறாங்க. அது இருந்ததுன்னா பெட்டர். இல்லன்னா நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா இது 10th நிலையிலான எக்ஸாம் அப்படின்றதால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. 10th தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பட்டப்படிப்புக்கான ஆ கான்வகேஷன் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ். மார்க் ஷீட்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். அவ்வளவுதான். அடுத்ததா பாருங்க. மற்றபடி உங்களுடைய சிறப்பு தகுதிகள் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா? அதற்கானது ஃபுல்லா பார்ப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் அப்படின்னா தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ். இந்த குரூப் 4 பொறுத்தவரைக்கும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா 10th வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சிருப்பாங்க. பெரிய வேரியேஷன் இருக்காது. ஸோ ரேங்கிங்ல பிஎஸ்டிஎம் கேட்கறாங்க. ஸோ பாருங்க பிஎஸ்டிஎம். ஸோ விமன்னா ஜென்ரலாவே அதுக்கு தனியா தேவையில்லை. விமன் ரிசர்வேஷன் வந்துடலாம். டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னா அதற்கான சான்றிதழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டெஸ்டிடியூட் விடோ ஆகட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன் சகோதரர்களாகட்டும், நீங்க ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். ஸோ நீங்க குரூப் 4ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து குரூப் 2ல செலக்ட் பண்ண முடியாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் குரூப் 2 குரூப் 4 சார் எது சார் செலக்ட் பண்ண வரக்கூடிய குரூப் 2 நல்லா பண்றேன், நம்பிக்கை இருக்கு. அப்ப குரூப் 4 விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. பொதுவா முதல் பணியை விட வேண்டாம் என்றதுதான் என்னுடைய பரிந்துரை. இந்த குரூப் 2 ஏ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த குரூப் 4ல இருந்து ஒரு 3 ஆண்டுகள் தான் வித்தியாசம். 3 ஆண்டுகள்ல மேக்ஸிமம் 3 to 4 ஆண்டுகள்ல ஒரு நிலைக்கான ப்ரொமோஷன் எல்லாருக்குமே கிடைச்சிருது. பெரிய வேறுபாடுகள் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா, இதை உறுதிப்படுத்திடலாம். குரூப் 4ல கிடைச்சிருந்தா கண்டிப்பா எடுத்துருங்க. குறிப்பா யாரு டெஸ்டிடியூட் விடோ, ஆதரவற்ற விதவை மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் நண்பர்களை நான் கேட்டுக்கிறேன். அப்போ அதற்கான சான்றிதழ்கள், டெஸ்டிடியூட் விடோ அதற்கான சர்டிபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அதற்கான சான்றிதழ், பிஎஸ்டிஎம் அப்படின்னா அதற்கான சான்றிதழ், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி தம்பி தங்கைகள் உங்களுக்கான சான்றிதழ். இதெல்லாம் இந்த ஆர்டர்ல நீங்க வச்சுக்கலாம். அடுத்ததான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. சாதி சான்றிதழ். ஸோ அதுல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். பழைய இதுதான் இருக்கு சார் அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது மாதிரி சில கம்யூனிட்டி மாத்தி ஜியோ போட்டப்போ நான் புதுசு வாங்கலாம் சார் அப்படின்னு பிரச்சனை இல்லை. சரியா? இதர சான்றிதழ்கள் ஏதாவது இருக்கு, நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க. ஆனா அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உங்களுடைய சிறப்பு தகுதிகளுக்கு வேற ஏதாவது சிஓஏ வச்சிருக்கலாம். ஏதாவது முன்னுரிமை பதவிகளுக்காக சிறப்பு சான்றிதழ் வச்சிருக்கீங்கன்னா அதையும் வச்சுக்கலாம். இந்த ஆர்டர்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்றதுதான் 10th மார்க் ஷீட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட். மூன்றாவதாக நீங்கள் ஏதாவது சிறப்பு தகுதிகள் வச்சிருக்கீங்கன்னா அதன் அடிப்படையில், அதாவது சிறப்பு தகுதி மீன்ஸ் ஏதாவது ஸ்பெஷல் கோட்டால, அதாவது பிஎஸ்டிஎம்ல வாங்க விரும்புறீங்க அல்லது டெஸ்டிடியூட் விடோல வாங்க விரும்புறீங்கன்னா அந்த சான்றிதழ். இந்த 3 முக்கியமானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குரூப் 4 கவுன்சிலிங் தான். பட் கவுன்சிலிங்க்கு இது தேவை. குரூப் 2 நிலைக்கு எல்லாமே தேவை. குரூப் 4ல இது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சான்றிதழ் சரிபார்ப்பு மிக சிறப்பாக பண்றாங்க டிஎன்பிசில. அது மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் 10 நபர்களை தான் பண்றாங்க. டிஎன்பிசியுடைய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க காலையில போனீங்கன்னாலே தெரியும். உங்களுக்குன்னு அந்த சேர் வரிசையா 1 by 1 போட்டு வச்சிருக்காங்க. ஒரு டேபிள், ஒரு டிஎன்பிசி அபிஷியல் வெரிஃபை பண்றாங்க. நேராக 10 நபர்களை வெரிஃபை பண்றாங்க. அப்போ சின்ன சின்ன குறைகள் இருக்கு. நீங்க தப்பா சின்னது டேட் மாத்தி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா, அவங்களே கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கார்டியலா இருக்காங்க. சரியா? அப்போ அவங்க எதற்கும் பதட்டப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. சில இதுல நீங்க ஒர்க்ல இருக்கீங்கன்னா என்ஓசி கூட டைம் கொடுக்குறாங்க. நீங்க எழுதி கேட்டு டைம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சிறப்பு அனுமதிகள் கூட கொடுக்குறாங்க. சின்ன சின்ன குறைகளை என்ன பண்றாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு திரும்ப கன்சிடர் பண்றாங்க. அதனால நீங்க டைம் கேட்கலாம். ரிட்டனாக நீங்க உங்களுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுக்கலாம். இதற்கும் அனுமதிகள்லாம் வழங்கப்படுது. பதட்டமே பட வேண்டாம். டிஎன்பிசி அபிஷியல்ஸும் உங்களுடைய நண்பர்கள் தான். அதனால மிக ஃப்ரெண்ட்லியாக கார்டியலாக இருக்கிறாங்க. மிக சந்தோஷமாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நீங்க அட்டன் பண்ணுங்க. பதட்டமே பட வேண்டாம். அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த பின்னாடி டிஎன்பிசி உடைய கவுன்சிலிங் நடக்குது. கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா அதுவும் அந்த கீழே தரைத்தளத்துல தான். ஒரு கார்னர்ல ஒரு ஹால் இருக்கு. அதை நான் லொகேஷனை காட்டுறேன். இங்கதான் பண்றாங்க. டெய்லி கவுன்சிலிங் நடக்குது. டிஎன்பிசி வெப்சைட்லயே எவ்வளவு வேகன்சிஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்பவே நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எத்தனை பக்கம்னாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி, உங்களுடைய சிறப்பு கேட்டகரிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்கள் இருக்கு, ஜூனியர் ஸ்டூடெண்ட் என்ன இருக்கு, டைபிஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத தினசரி டிஎன்பிஎஸ்சி அந்த என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்ல கவுன்சிலிங் முடிந்த பின்னால வேகன்சி
அவைலபிள் என்ன இருக்கோ அதை பதிவேற்றம் பண்றாங்க. தினசரி மாலை அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நாளைய தினம் நம்ம போறப்போ என்ன வேணும் அப்படின்றத 5 முதல் 10 துறைகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த போஸ்ட் கோடை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் கோடை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன துறை அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த கவுன்சிலிங்ல எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஹால்ல ஒரு மின்னணு திரை, ஸோ எலக்ட்ரானிக் அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளேல தான் காலி பணியிடங்களை காட்டுவாங்க. அதை நீங்க வந்து அதன் அடிப்படையில கவுன்சிலிங் போறப்போ தட் இஸ் வந்து அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கவுன்சிலிங் அந்த ஹால்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. டிஎன்பிசி அபிஷியல் சார் கொடுப்பாங்க. எஸ்ஓ அல்லது அண்டர் செக்ரட்டரி லெவலில் அவங்க கொடுக்குறாங்க. அதை நீங்க தெளிவா வாட்ச் பண்ணீங்கனாலே போதும். கவுன்சிலிங்கை பத்தி பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு, என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்றத ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்றத நம்ம உள்ள போய் சொல்லணும். அந்த கவுன்சிலிங் ஹால்லே ஒரு ரூம் இருக்கும். அதை நம்ம டிபார்ட்மெண்ட் கோட சொல்லிட்டு உங்களுடைய விருப்பத்தை மைக்ல சொல்லணும். நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த போஸ்ட் அப்படின்றத நீங்க சத்தமா சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து என்ன ஆயிடும், அந்த மொத்த வேகன்சி லிஸ்ட்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அப்புறம் அடுத்து உள்ளவங்க அடுத்து அந்த வேகன்சியை பொறுத்து முடிவுக்கு வந்துப்பாங்க. இப்படித்தான் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ நீங்கள் விருப்பப்படக்கூடிய துறை ஸ்கிரீன்ல இருக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்க என்ன முன்னுரிமை அதை நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு போயிருவீங்க, 5 முதல் 10 துறைகள் நோட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அதுல ஒண்ணு காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து என்ன அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரி, டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் நம்ம பின்னால பார்க்கலாம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இதுதான். டிஎன்பிசி அலுவலகத்துடைய வரைபடம் மாதிரி வரைபடத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வஉசி நகர்னு நினைக்கிறேன். சென்னை பாரிஸ்கான சென்ட்ரல் தாண்டி போக வேண்டியிருக்கு. லொகேஷன் பார்த்துக்கோங்க. மெமோக்கான பார்கோட் கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்க உள்ள போறதுக்கு யூஸ் ஆகும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறாங்க. காலை 10 மணி அப்படின்னா காலை உங்களுக்கு 9 மணிக்கே வர சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் 10 மணினா 9 மணி உங்களுக்கு சிவி டைமாக இருக்கலாம். 25 டேபிள் போட்டு ஒரு டேபிளுக்கு 10 ஸோ மெம்பர்ஸை என்ன பண்றாங்க, ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்றாங்க. காலையில 250 பேருக்கு சிவி முடிச்சுட்டு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஈவினிங்கும் 1:30 சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 250 பேருக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் கோட் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் கோட், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல ஓடுறத நீங்க பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் கோட், அந்த போஸ்ட் கோட் டிபார்ட்மெண்ட் கோடை நோட் பண்ணிட்டீங்க. டிபார்ட்மெண்ட் கோடை நோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த துறை டிபார்ட்மெண்ட் கோட் அப்படின்றத நீங்க போய் சொல்ல போறீங்க. கவுன்சிலிங் ஹால்லேயே கார்னர்ல, கவுன்சிலிங் ஹால் இப்படி ஒரு பெரிய ஹால் இருக்கு அப்படின்னா இதுல கார்னர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். அந்த சேம்பர்ல உள்ள மைக் இருக்கும். நான் அந்த உள்ள போய் நீங்க கவுன்சிலிங் இப்படி வரிசையா டேபிள் போட்டு சேர் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஆர்டர் அடிப்படையில் உங்களுடைய ரேங்கிங் அடிப்படையில் 1, 2, 4 அப்படின்ட்டு 10, அப்புறம் 11, 20, அப்புறம் 29, 30 இப்படிதான் அந்த ஆர்டர் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க சீனியாரிட்டி அடிப்படையில். அப்ப அதன் அடிப்படையில் தான் நீங்க முதல்ல முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கிரீன் இந்த பக்கம் இருக்கும். அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ பார்த்துட்டு இங்க உள்ள போய் நீங்க சொல்ல போறீங்க. மைக்ல சத்தமா சொல்லுவீங்க. ஸோ சொன்ன பின்னால உங்களுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணிட்டு உட்கார வச்சுருவாங்க. சரியா, உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரியா, எந்த துறைக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றத ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ல பாத்துக்கோங்க உங்க நேம் எல்லாம் கரெக்டா டைப் பண்ணிருக்கா அப்படின்றது, நேம் அட்ரஸ் கரெக்டா டைப் பண்ணிருக்கா அப்படின்றது ஸ்பெல் செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் தேவை. ஸோ அது ஓகே பண்ணதுனால ஃபைனல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து கொடுக்கப்பட்ட ஆர்டர். அப்ப டிஎன்பிஎஸ்சில இருந்து பின்னால என்ன பண்ணுவாங்க, அந்த சார்ந்த துறைக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு துறை சப்போஸ் பாத்துக்கோங்க, வேளாண் துறையை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா வேளாண் துறையுடைய கமிஷனரேட் அந்த அந்த ஆணையர் அலுவலகத்துக்கு தான் அந்த ஆணைய டிஎன்பிஎஸ்சி அனுப்புவாங்க. உங்களுக்கு ஒரு லெட்டரையும் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த வேளாண் துறையுடைய ஆணையர் அலுவலகத்திலிருந்து பின்னாளில் உங்களுக்கு எந்த மாவட்டம் எந்த அலுவலகம் அப்படின்ட்டு என்ன பண்ணி வரும், ஸோ ஆர்டர் வரும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்க தான் செய்யணும். ஸோ இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சியில நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிதொரு சமயம் நேரம் கிடைக்கும் நேரத்துல அந்த தலைமை அலுவலகத்துல எந்த துறைக்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறீர்களோ அந்த துறைக்கு தலைமை அலுவலகத்துக்கு போய் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். சார் எனக்கு கொஞ்சம் என்னுடைய தந்தை உடம்பு முடியாம இருக்காங்க, ஏதாவது மருத்துவ காரணங்கள் இருக்கலாம், ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கலாம், ஸ்பௌஸ் ஒர்க் பண்ணக்கூடிய காரணமா இருக்கலாம், இதன் அடிப்படையில் எனக்கு இந்த மாவட்டத்தில் பணியிடம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்ப கடிதத்தை நீங்க கொடுக்கலாம். அந்த தலைமை அலுவலகங்களுக்கு கொடுக்கலாம். 3 துறைகள் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா மாவட்டத்தை சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட். இது வந்து அந்த மாவட்டத்தையே சூஸ் பண்ணக்கூடிய விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுடைய நீங்க என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்ல அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாவட்டம்னே நீங்க முன்னுரிமை என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி அந்த 3 துறைகள் என்ன துறைகள், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை,
மற்றும் டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சி துறை. இந்த துறையை பொறுத்தவரைக்கும் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தையே நீங்க கவுன்சிலிங்ல தேர்வு பண்ண முடியும். அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் டிஎன்பிசில இருந்து கடிதம் அனுப்புவாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலயும் அந்த பேரூராட்சிகள், அந்த துணை இயக்குனர் அலுவலகத்திலயும் போய் நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங்ன்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்க விருப்ப உரிமையை சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது ஜெனரலா கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம துறை தேர்வுகளுக்கு போகலாம். என்ன துறையை தேர்வு பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சில விஷயங்கள வெளிப்படையா சொல்ல முடியாதுதான். பட் ஆனா ஜெனரலா சொல்ல முடியும். ஸோ என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு பயன்படுதா அப்படின்றத நீங்க எடுத்துக்கங்க. ஸோ பொதுவா எந்த துறையை மக்கள் தேர்வு பண்றாங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவா பாருங்க, இங்கே நிறைய துறைகளை நண்பர் ஒருவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல எனக்கு உடன்பாடுகள் இல்லைனாலும் நான் துறையை வகைப்படுத்துறதுக்கு இது வசதியா இருக்கு. அதுக்காக நான் இந்த லிஸ்டே நான் எடுத்துக்கிறேன். இதுல என்னென்ன துறைகளை முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்டு அவர் வகைப்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. டே 1ல விஓ எடுக்கலாம், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், ரெவன்யூ எடுக்கலாம் அப்படின்றது. அடுத்து பிடபிள்யூ கொடுக்குறாரு. பிடபிள்யூ நம்ம கொஞ்சம் பின்னாலே கொண்டு போயிடலாம். இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டே 2ல விஓ எடுக்கலாம், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கலாம், ரெவன்யூ எடுக்கலாம், சோசியல் வெல்ஃபேர் எடுக்கலாம், கமர்ஷியல் டாக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. பிடபிள்யூ எடுக்கலான்றாரு. பிடபிள்யூ நான் இன்னும் பின்னால கொண்டு போக சொல்றேன். ஸோ டே 3ல விஓஓ, ரெவன்யூ, கமர்ஷியல் டாக்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து, டிரான்ஸ்போர்ட், விஜிலன்ஸ், ஹெச்ஆர்டி இல்ல ஹெச்ஆர்என்சி. ஸோ இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ண சொல்றேன். ஆனா இதுல நான் ஒவ்வொரு துறையுமே விளக்கம் சொல்லி கொடுத்துறேன். நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ பாருங்க, இப்படி நிறைய துறைகள் முன்னுரிமைக்கான துறைகளை கொடுக்குறாங்க. பொதுவா பாருங்க, நான் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன். துறைகள் எடுப்பது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலானதுதான். எந்த துறையும் சிறந்த துறை, எந்த துறையும் மோசமான துறை. இந்த கோர்ட் எல்லாம் கீழே கொடுக்குறாங்க, அதுக்காக மோசமான துறை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அனைத்து துறைகளும் நல்ல துறைகள் தான். அனைத்து துறைகளும் சிறப்பான துறைகள் தான். சிலவங்க சொல்லுவாங்க, அப்ப நம்ம இதுல சில கேட்டகரி அடிப்படையில நம்ம முடிவு பண்ணணும். சில கேட்டகரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பென் எடுத்து நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. அதன் அடிப்படையில பாருங்க. அந்த கவுன்சிலிங் டேட் அடிப்படையில் இதற்கு முன்னுரிமை கொடுக்கலான்ற லிஸ்ட்டை நண்பர் ஒருவர் தயார் பண்ணதை அங்க கொடுத்துருக்காங்க. இதுலயும் நான் சில மாறுதல்கள் சொல்றேன். போஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதன் அடிப்படையில் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதன் அடிப்படையில் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத அங்க நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இங்க துறைகள் 3 பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ஸ். மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போஸ்ட்ல உள்ளதுகள் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட். அது டைபிஸ்டா இருக்கலாம், ஜூனியர் ஸ்டண்டா இருக்கலாம், ஸ்டெனோ டைபிஸ்டா இருக்கலாம். மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. 1. 2 செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட். இதுவும் இந்த குரூப் 4ல இருக்கு. செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் எஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுலயும் ஜூனியர் ஸ்டென், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட்ஸ், வாரியங்கள்னு எடுத்துக்கலாம். இப்போ முன்ன இவங்க எல்லாம் தனி ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாரியங்கள் அவங்களும் டிஎன்பிசிகளும் கொண்டு விட்டாங்க. இப்படி 3ஆவதாக. 4ஆவதாக யூனிஃபார்ம் சர்வீஸ். யாரு? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இங்க அதுதான் இருக்கு. இப்படி ஒரு 4 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? சோ துறைகள் அடிப்படையில் மொத்த துறைகளை பொதுவா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கு, டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கு. டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட். இதுல செக்ரட்டேரியட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா சென்னை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கம் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் சொல்றோம். ஸோ இப்படி 4 நம்ம பிரிச்சு நான் வகைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி? மினிஸ்ட்ரியல் கம் டிபார்ட்மெண்ட்ஸ், செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் போர்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ், வாரியங்கள், கம்பெனிஸ், சொசைட்டிஸ் எல்லாம் பீக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். 4ஆவதாக இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்படி 4ஆக நம்ம வகைப்படுத்துறோம். நல்லா பாத்துக்கங்க. பொதுவா சென்னை தான் வேணும், செக்ரட்டேரியட் சர்வீஸ் நான் போக விரும்புறேன். ஸோ பொதுவாக நம்மகிட்ட நான் சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இப்படி 3-4ஆக பிரிக்கிறோம். மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்னா தான் எல்லாமே வந்துடும். தமிழ்நாடு முழுக்க வேலை பார்க்கலாம் அப்படின்றது மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுகள் எடுக்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது ஃபுல்லா மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் தான். விஓ ஆகட்டும், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஆகட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாமே மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் தனியாவே கொடுத்துருப்பாங்க. இப்போ செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட்ஸ். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசில நிறைய போர்ட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. குறிப்பா அந்த வக்பு வாரியம் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா டுவாட் போர்டு இருக்கு. அது மாதிரி டிரான்சிட்கோ இருக்கு.
டாஸ்மாக் இருக்கு. இது மாதிரி நிறைய போர்டுகள் இருக்கு. இத நீங்க 3வதாக வச்சுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பென்ஷன் திட்டம் அது வேற மாரியானது. சரியா? அது வந்து பிஎஃப், இபிஎஃப் உள்ளதுதான் அந்த போர்ட்ஸ். அப்ப நம்ம பென்ஷன் ஸ்கீம் வேணும்னா, நீங்க மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் எடுக்கணும், அல்லது செக்ரட்டேரியட் சர்வீஸ் எடுக்கணும், அல்லது ஃபாரஸ்ட் சர்வீஸ் எடுக்கணும். போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கு? அது வந்து இபிஎஃப் பென்ஷன் இருக்கு. ஆனா அத விட இப்ப இருக்கக்கூடிய நம்மகிட்ட சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அது யுபிஎஸ் ஆக கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அல்லது ஓபிஎஸ் ஆக கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதால, நான் எப்பவுமே இந்த மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். சென்னை விரும்பக்கூடிய தம்பி தங்கைகள் செக்ரட்டேரியட்ட சூஸ் பண்ணலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ் விரும்பக்கூடியவங்க ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு 4வதாக எனக்கு பரவாயில்ல ஏதாவது சர்வீஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வாரியங்களை சூஸ் பண்ணணும். அப்ப 4வது ஆப்ஷனாக இதை நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு யூனிஃபார்ம் வேண்டாம், இந்த வாரியங்களை சூஸ் பண்றேன்னா அதை நீங்க யூனிஃபார்முக்கு மாற்றாக வாரியங்களை சூஸ் பண்ணலாம். இந்த ஆர்டர்ல தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், அடுத்து செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்படின்ட்டு நீங்க இந்த வகைப்பாடு டிபார்ட்மெண்ட்டுடைய வகைப்பாடை நீங்க சூஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் என்பது முழுக்க முழுக்க சென்னை தான் சர்வீஸ். நீங்க வந்து இப்போ ஜூனியர் ஸ்டண்டா போறீங்க. ஸோ ப்ரொமோஷன் படிநிலைகள் உங்களுக்கு லைட்டா தெரியும். ஜூனியர் ஸ்டண்ட்ல இருந்து அடுத்த ப்ரொமோஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட்டுக்கு மேல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் டெபுட்டி செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அடிஷனல் செக்ரட்டரி இப்படின்ட்டு ப்ரொமோஷன் ஹையராக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ன்றதா நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்க குரூப் 4ல போறீங்க, ஜூனியர் ஸ்டூடெண்ட் டைப்பிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையில குரூப் சி நிலை, கடைசி நிலை தான் இருக்கக்கூடியதே, கடைசி நிலை தான். உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டாஃப்கள் இருப்பாங்க. தட் இஸ் ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய பியூன்கள், இவங்க தான் இருப்பாங்க. அப்போ அப்படின்றப்ப நீங்க அதற்கு மேல் உள்ள நிலையில தான் இருக்கீங்க. கடைநிலை கொஞ்சம் மேல இருக்கீங்க. கடைநிலை பணியாளர்கள் கொஞ்சம் மேல இருக்கீங்க. எல்லா துறைகளையும் ஹையரார்க்கில நீங்க கீழே இருக்கீங்க. ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், டைப்பிஸ்ட் ஆகட்டும், ஸ்டெனோ ஆகட்டும், எல்லாமே கடைநிலையில இருக்கிறீங்க. இப்போ செக்ரட்டேரியட் போனீங்கன்னா இதான் ப்ரொமோஷன் ஹையரார்க்கி. சென்னை தான் வேலை பார்க்கும். நான் ஒட்டுமொத்தமாவே சொல்லிடுறேன். செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செக்ரட்டேரியட்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 44 துறைகள் இருக்குங்க. 42 இருந்துச்சு, இப்ப 44 செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் உள்ளிட்ட புதிய துறைகளையும் சேர்த்து 44 45 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. சென்னை தான் சர்வீஸ், தலைமைச் செயலக பணி, நல்ல மதிப்புமிக்க பணி தான். ஆனா அதுலயே நீங்க கடைநிலையில இருக்கிறீங்க. ப்ரொமோஷன் பரவாயில்ல. நல்லா பாருங்க, எப்பவுமே ஒரு ப்ரொமோஷன் நல்லா கிடைச்சிடும். எந்த சர்வீஸ் போனீங்கன்னா அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட், இந்த நிலை எல்லா துறைகளிலுமே ஒரு ப்ரொமோஷன் 3 முதல் 7 ஆண்டுகளுக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த நிலை சூப்பர் ப்ரொமோஷன், அதாவது டெப்யூட்டி தாசில்தார் நிலையிலான அல்லது டெப்யூட்டி பிடிஓ, சூப்பரண்ட் நிலையிலான அல்லது ஏஎஸ்ஓ நிலையிலான அந்த அடுத்த ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். ஏன்னா 2010ல இருந்தே நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்குன்றதால அடுத்த ப்ரொமோஷனுக்கு எல்லா துறைகளையுமே 10 ஆண்டுகள் ஆயிடும். அப்ப நீங்க ஜூனியர் ஸ்டண்டா போயிட்டு அசிஸ்டன்ட் அல்லது அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் ஆவரேஜா ஆகுது. அதற்கு மேல் இந்த சூப்பரண்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆகுது ஆவரேஜா. சில துறைகள்ல கொஞ்சம் வேகமா இருக்கு. துறைகள் என்னன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்றப்போ நான் சொல்லிடுறேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அதனால செக்ரட்டேரியட் சென்னை மட்டும்தான் வேலை பார்க்க விரும்புறவங்க சென்னை பீப்புள் எடுக்கலாம். நல்ல மதிப்புமிக்க பணி தான் செக்ரட்டேரியட் சர்வீஸ். தலைமைச் செயலகத்தின் பணி, நல்ல தொடர்புகள், கான்டாக்டுகள் எல்லாம் கிடைக்கும். நேர்மையாகவே உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்க முடியும். ப்ரொமோஷனும் நல்லா இருக்கு. ஒரு ப்ரொமோஷன் குயிக்கா வந்துடுது. அடுத்த ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. சென்னை பணியை விரும்புறவங்க செக்ரட்டேரியட் சர்வீஸ் எடுக்கலாம். இல்ல நான் ஏதாவது டெபுடேஷன் வரணும்னா நீங்க வரலாம். செக்ரட்டேரியட்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டேரியட்ல எடுத்திருக்கீங்கன்னா இங்க டெபுட்டி தாசில்தார் நிலையில அல்லது ஆர்ஐ நிலையில வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ட்ரெஷரி ஆபீசராகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி நீங்க ப்ரொமோஷன் அடிப்படையில் வாங்கிட்டு தான் வரணும். டெபுடேஷனும் வரலாம். அந்த செக்ரட்டேரியட் சர்வீஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட்ஸ், வக்ஃபு வாரியமாகட்டும், நிறைய போர்டுகள் இருக்கு. தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் சொசைட்டி இருக்கு, சொசைட்டி இருக்கு. அது மாதிரி தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கு. தமிழ்நாடு வாட்டர் சீவேஜ் டிபார்ட்மெண்ட் அவங்க இருக்கிறாங்க. வாட்டர் சிவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்சிட்கோ இருக்கு. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இருக்கு. இப்படி டாஸ்மாக் உள்ளிட்ட அமைப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் போகும் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். நான் இதை ஏன் அடுத்து மினிஸ்ட்ரியல் அல்லது செக்ரட்டேரியட் சர்வீஸ் கிடைக்கலன்னா இந்த போர்ட்ஸ் எடுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா சென்னையை விரும்புறவங்க தாராளமா எடுக்கலாம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாப் வந்து பாத்தீங்கன்னா வாரியங்கள்ல தான் வேலை. தனித்தனி அலுவலகங்கள் தான். பெரிய நெருக்கடிகள் இருக்காது. பீஸ்ஃபுல்லான ஜாப் தான் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா சென்னை பணி அப்படின்றவங்க தான் இது. இல்ல வேற வழி இல்ல சென்னைனாலும் ஓகே அப்படின்ட்டு எடுக்கிறவங்க இந்த மாதிரி வாரியங்கள் எடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் இல்ல அவங்க வந்து என்ன இருக்காங்க, பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கிறாங்க.
பிஎஃப் ஆக்ட் கீழ அந்த பிடித்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பிஎஃப் உள்ளிட்ட அந்த இபிஎஃப் உள்ளிட்ட பென்ஷன்களை தர்றாங்க. பட் ஆனா ஸோ வாரியங்கள் அப்படின்றதால நேரடி டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுகள் வரேன். இங்க நிறைய மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபாரஸ்ட் வனத்துறையை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 2ஆம் நிலை காவலர் நிலையில் தான் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கு. ஃபாரஸ்ட் கார்டு என்பது தலைமை காவலர் நிலைக்கு ஈக்குவலான போஸ்ட்னாலும் பே பேண்ட்ல காவல்துறையை விட ஒருபடி கொஞ்சம் குறைவாகத்தான் வனத்துறையை வச்சிருக்காங்க. ஸோ சேலரி வைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகள் இந்த 4மே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகட்டும், டைபிஸ்ட் ஆகட்டும், ஸ்டெனோ டைபிஸ்ட் ஆகட்டும், அந்த போர்டுகள்ல பணியில் சேரக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்கள், டைபிஸ்டுகள் ஆகட்டும், ஃபாரஸ்ட்ல அந்த வாட்சர் மட்டும் கொஞ்சம் பே கம்மி. பொதுவா சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா 19,600 பேசிக் பே அதுதான் கொடுத்துப்பாங்க உங்களுக்கு. 19,600 ஒரு 53% டிஏ கொடுக்குறாங்க. 53% ஒரு 50% கடந்த இதுல இருந்துச்சு. 50% என்னாச்சு? அப்போ 9,800 ரூபாய் 50% டிஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 53% கால்குலேட் பண்ணிக்கோங்க. பேசிக் பேல 53% டிஏ. நான் 50% கால்குலேஷன் ஈஸியா போடுறேன். இப்போ 19,600 பேசிக் பே, டிஏ 9,800. ஹெச்ஆர்ஏ நகரங்களை பொறுத்து மாறுபடும். ஒரு 1,500ன்னு வச்சுக்கோங்க. சென்னைனா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஒரு 2,500 3,000 வரும். 1,500 நடுத்தர நகரங்களை நான் கணக்கு பண்ணி சொல்றேன். நடுத்தர நகரங்கள் ரூரல்ல அப்படி 1,500 வருது. எம்ஏ ஒரு 300 இதான் உங்களுடைய சம்பளமாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 32,000 சம்பளம் வரும்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மாறுபாடுகளுக்கு உட்பட்டு உங்களுடைய சம்பளம் எல்லாருமே அதே தான். ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பே கமிஷன் மத்திய அரசு தற்போது அமைச்சிருக்காங்க. 8th பே கமிஷன். அது 2026ல இருந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும். நமக்கு கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன வருதுனாலும் உங்களுடைய ஊதியம் நிச்சயமாக 50,000 நெருங்கிடும். ஸோ ஒரு 2 வருஷம் காத்திருந்தீங்கன்னா அதனால ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மிக சிறப்பாகவே தர்றாங்க. நேர்மையான முறையிலே உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். ஊதியத்தை பொறுத்தவரை கவலை இல்லை. சிறப்பான ஊதியத்தை அரசாங்கம் வழங்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் கார்டு எடுக்க போறீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு எடுங்க. இல்லாத பட்சத்துக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் எடுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் எடுங்க. ஏன்னா அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. நீங்க மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் விருப்பப்பட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு திரும்ப ஸோ அங்கே இருக்கவும் முடியாம தர்ம சங்கடப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றேன். ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸை விரும்பக்கூடிய தம்பிகள் அதை நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் இருந்தாலும் அவங்க எடுக்கட்டும். அவங்க தான் அதை விரும்பி செய்வாங்க. எந்த வேலை அப்படின்னாலுமே நேசிச்சு செய்யணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் சில இந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன, எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த பகுதிகளிலும் வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குன்றதால மினிஸ்ட்ரியல் சர்வீஸை நான் டிபார்ட்மெண்ட்டில் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சென்னை விரும்பக்கூடியவர்கள் செக்ரட்டரியேட் சர்வீஸும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். யூனிஃபார்ம் சர்வீஸை விரும்பக்கூடியவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் போதும் சென்னைனாலும் ஓகே அப்படின்னு விரும்புறவங்க போர்ட்ஸ் எடுக்கலாம். வாரியங்களை வேலைக்கு போல கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒர்க் அட்மாஸ்பியர்ல இருக்கும் இந்த வாரியங்கள், கம்பெனிகள், சொசைட்டிகள் ஃபுல்லா இந்த பி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள நான் சொல்லிட்டேன். சரியா? அடுத்ததான் டிபார்ட்மெண்ட்டுகள். நிறைய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் தான் இங்க போஸ்டிங்ல எக்கச்சக்கம். செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட்டோ போர்டுகளோ கொஞ்சம் குறைவு தான். ஃபாரஸ்ட் தனியா இருக்கு. இப்ப நான் டிபார்ட்மெண்ட்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல தட் இஸ் இந்த எம்னு சொல்ல மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல முன்னுரிமை என்ன கொடுக்கலாம் அப்படின்றதான் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கு. பொதுவா நான் சொல்லிட்டேன் அனைத்து துறைகளும் சமம். அனைத்து துறைகளும் சமம் தான். ஆனா இதுல முன்னுரிமை அடிப்படையில் இப்படி போய்கிட்டு இருக்கு. கவுன்சிலிங் நார்மலா எதுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்களுடைய மனநிலை அடிப்படையில இந்த டிபார்ட்மெண்ட்டுகளை நம்ம நண்பர் கொடுத்துருக்காரு. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். என்ன அடிப்படையில அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? அந்த அடிப்படையில் நீங்க பாத்துக்கோங்க. பொதுவா உங்களுக்கு என்ன வேணும் வேலை அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரொமோஷன் வேணும். எல்லாரும் அதை நினைப்பீங்க. நான் அந்த அடிப்படையில தான் முன்னுரிமை எப்பவுமே கொடுப்பேன். ப்ரொமோஷன். 2வது விஷயம் நேட்டிவ்ல வேலை கிடைக்கணும் சார் அப்படின்ற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். ப்ரொமோஷன் நேட்டிவ் இது ஒரு கிளாசிபிகேஷனா வச்சுக்கலாம். ப்ரொமோஷன் ஒரு கிளாசிபிகேஷனா வச்சுக்கலாம். நேட்டிவ்ல கிடைக்கணும்ன்றத ஒரு கிளாசிபிகேஷனா வச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ட்டு சிலவங்க எதிர்பார்ப்பாங்க. அதாவது படிக்க வசதியா இருக்கும் வேணும் அப்படின்றக்காக கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற விருப்பப்படுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கேட்டகரி சொல்லிடுறேன். அதாவது ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், நேட்டிவ்லயே கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ ஒர்க் ஃப்ரீயா இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமா, சரியா? இந்த அடிப்படையில சொல்லலாம். ஸோ இன்னும் வேற சில கேட்டகரிலையும் சிலவங்க எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே நேர்மையாக வேலை பாருங்க. சரியா? அதைத்தான் நான் சொல்றேன். இந்த அடிப்படையில இந்த துறைகளை நான் வகைப்படுத்தி கொடுக்குறேன். படிக்க வசதி இருக்கும். எல்லாருமே குரூப் 4 ஸ்டாக்னேஷன் ஆக மாட்டீங்க. குரூப் 2 அடுத்து குரூப் 1
யூபிஎஸ்சின்னு அடுத்தடுத்த நிலைக்கு போக விரும்புவீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் வேலைப்பளு அழுத்தம் குறைந்த இடங்கள்ல வேலை பார்க்க விரும்புவீங்கன்றதுக்காக இந்த ஃப்ரீ அப்படின்ற கேட்டகரியை நான் சொல்றேன். மற்ற வகையில பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளும் சமம் தான். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஸோ பாருங்க நேட்டிவ், அப்புறம் ஒர்க் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது, அப்புறம் என்ன பார்த்தோம்? ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு சிலவங்க எதிர்பார்ப்பாங்க. பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. நேட்டிவ், ஒர்க் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும், ப்ரொமோஷன் நல்லா இருக்கணும். ஸோ ரெண்டு பி வந்துச்சா? பவர்ஃபுல் கம் ப்ரொமோஷன். சப்போஸ் இந்த ரெவென்யூனா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனா வந்து பொதுவா எல்லாமே நம்முடைய மனநிலையை பொறுத்தது தான். பவர் அப்படின்றது வந்து நம்ம எப்படி நட்பு வட்டத்தை வச்சுக்கிறோம், எப்படி பழகுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதிகாரம். எங்கேயுமே அதிகாரத்தின் மூலம் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ ரெவென்யூ வந்து நிர்வாகம் பண்றதால பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வகையில எங்க போனாலுமே நீங்க உங்களுடைய நட்பின் அடிப்படையில, உங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். எப்பவுமே நம்ம எவ்வளவு பணியிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அதிகாரமும் கிடைக்கும். நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கணும். அதிகாரம் அப்படின்ற மனநிலையில எப்பவுமே போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒபே ஒபீடியன்ஸ் அப்படின்றது இங்க அரசு துறைகள்ல முக்கியமான ஒண்ணு. மேலதிகாரியுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நேர்மையான வழியில நம்முடைய பணியை நம்ம செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. அப்போ கொஞ்சம் பவர்ஃபுல். ஸோ அதே மாதிரி ப்ரொமோஷன் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படத்தான் செய்யும். நேட்டிவ்ல கிடைக்கணும். ஒர்க்கும் ஃப்ரீயா இருக்கணும். அத்தனைக்கும் எப்படி ஆசைப்பட முடியும்? அப்படி கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்காது. ஸோ ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இழக்கத்தான் செய்யணும். சப்போஸ் வந்து ஸோ அதிகாரமிக்க வருவாய்த்துறையில வேலை பார்க்கணும். நேட்டிவ்ல கிடைக்கலாம். ஸோ அப்படின்னா வருவாய்த்துறையில வேலை பார்க்கணும்னா ப்ரொமோஷன் நல்லா தான் இருக்கும். நேட்டிவ்ல கிடைக்கத்தான் செய்யும். ஆனா ஃப்ரீ அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒர்க் ப்ரெஷர் ஹெவியா தான் இருக்கும். சனி, ஞாயிறு தினங்கள்லையும் சில நேரம் வர சொல்லுவாங்க. நிர்வாகத்துறை இல்லையா? அது மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையும் அதே மாதிரி தான். நேட்டிவ்ல கிடைக்கும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். சனி, ஞாயிறு வர வேண்டியிருக்கும். அப்படிதான் எடுக்கணும். ஆனா நேட்டிவ்ல கிடைக்கும். இப்படி இருக்கும். அதே மாதிரி சில துறைகளை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு குறைவா இருக்கும். என்சிசி எல்லாம் பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். என்சிசி, அனிமல் ஹஸ்பண்டரி போன்ற துறைகள் வேலைப்பளு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனா நேட்டிவ்ல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ப்ரொமோஷன் மந்தமா தான் இருக்கும். இப்படித்தான் நம்ம துறைகளை வகைப்படுத்த போறோம். ஸோ அப்ப நான் ஒவ்வொரு போஸ்டையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல எது வேணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. பொதுவா பாருங்க, இங்க இருக்கிறது வகைப்படுத்தி இருக்கிறது இருக்கட்டும். நான் ஜென்ரலாவே 2 வகையான துறைகள பிரிக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொமோஷன் நல்லா உள்ள துறைகள். அப்படிதான் நான் சொல்லுவேன் 2 வகையில. ப்ரொமோஷன் நல்லா உள்ள துறைகள். நல்லா உள்ள துறைகள்னா எல்லாரும் ப்ரொமோஷன் வாங்கலாம். இப்படிப்பட்ட துறைகள நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 2வது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்படிதான் நான் வகைப்படுத்த போறேன். காரணம் என்னன்னா, அதுல டெக்னிக்கல் பீப்புளுக்கு தான் அல்லது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் உள்ள பீப்புளுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நோட் பண்ணிக்கங்க. பொதுவா சில துறைகள் எடுத்தீங்கன்னா, நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் மேல மேல போய்க்கிட்டே இருக்கும். ஆனா சில துறைகள் எடுத்துட்டீங்கன்னா, ப்ரொமோஷன் மந்தமா இருக்கும். அதுதான் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்? இந்த ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? பிடபிள்யூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க யாருக்கு ப்ரொமோஷன் இருக்கும்? சிவில் என்ஜினியர்ஸ்க்கு தான் ப்ரொமோஷன் இருக்கும். பிடபிள்யூடி. அது மாரி ஹைவேஸ் இதெல்லாம் யாருக்கு ப்ரொமோஷன் இருக்கும்? ஆமா. உங்களுக்கு மினிஸ்டர் சர்வீஸ்க்கு ப்ரொமோஷன் இருக்காது. நீங்க பிடபிள்யூடி போறீங்க, ஹைவேஸ் போறீங்க, பிடபிள்யூடிலே பார்த்தீங்கன்னா டபிள்யூஆர்டி போறீங்க. எல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸ் தான் அங்க ப்ரமோஷன். ஏன்னா அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்ட ரன் பண்றாங்க. அபிஷியல்ஸ்ல இருந்து எல்லாருமே யார் தான் இருப்பா? என்ஜினியர்ஸா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் ஸ்கோப் இருக்கும். உங்களுக்கு ஸ்கோப் இருக்காது. இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போறீங்கன்னா, அங்க டாக்டர்ஸா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாவும் இருப்பாங்க. ஒரு சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாமே டாக்டர்ஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அவங்களுக்கு கீழ தான் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் சூப்பரண்ட் வரைக்கும் கூட போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டபிள்யூஆர்டி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அதிகபட்ச ப்ரமோஷனே ஜூனியர் ஸ்டண்ட் இருந்து அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் வந்து சூப்பரண்ட் தான். அப்போ ப்ரமோஷன் லாக் ஆயிடும். அதுக்காக இந்த இந்த டெக்னிக்கல் ஆர் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னுரிமை நீங்க கீழே வைங்க அப்படின்னு நான் சொல்ல காரணம் அது ப்ரொமோஷன் அடிப்படையில் மட்டும் தான் நான் வகைப்படுத்தி சொல்றேன். மற்ற வகையில நீங்க அது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிடபிள்யூடி, ஹைவேஸ், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கும். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அங்க அக்ரி ஆபீசர்ஸ் தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க, டிப்ளமோ அக்ரி முடிச்சவங்க அங்க ப்ரொமோஷன் இருப்பாங்க. அக்ரி ஆபீசர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர்னா அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் இருக்குமே தவிர உங்களுக்கு சூப்பரண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சூப்பரண்ட் தான் உங்களுக்கு. சூப்பரண்ட் வந்து கொஞ்சம் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு சின்ன ரூட்டுகள் சிலது இருக்கு. அதை நான் சொல்றேன். பட் ஆனா கொஞ்சம் மந்தமான ப்ரொமோஷன் அப்படின்றதால இந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் விரும்புறவங்க கொஞ்சம் இதை எடுக்க கொஞ்சம் பின்னுரிமை கொடுக்கலாம். அதாவது பிடபிள்யூடி அதனுடைய இன்னொரு பிரிவான டபிள்யூஆர்டி, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அங்க வந்து யாரு? அங்க வந்து டீச்சர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம்.
ஸோ ஹெச்எம் தான். ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்கன்னா ஹெச்எம் தான் அவர் தான் உங்களுக்கு டிடிஓவாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிஇஓ ஆஃபீஸ், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ்னா அதுவும் ஒரு டீச்சரா இருந்து வந்தவரா தான் இருப்பாரு. டிஓ ஆஃபீஸ், சிஇஓ ஆஃபீஸ், டைரக்டர் நோட்டீஸா இருக்கலாம் அல்லது டீச்சர்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ சூப்பரிண்டென்ட், அதுக்கப்புறம் பிஏ டு டிஇஓ ஆர் சிஇஓ இப்படிதான் போஸ்டிங் இருக்கும். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் நீங்க போறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் மந்தமா இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அனிமல் ஹஸ்பெண்டரி இங்கேயும் ப்ரொமோஷன் மந்தமா தான் இருக்கும். அனிமல் ஹஸ்பெண்டரி டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரொமோஷன் மந்தமா இருக்க காரணம் இதெல்லாம் டெக்னிக்கலா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கான டிபார்ட்மெண்ட். பிடபிள்யூடி, ஹைவேஸ், மெடிக்கல், ஸோ அனிமல் ஹஸ்பெண்டரி, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து சிறந்த துறைகள் தான். துறைகளை பொறுத்த வரைக்கும். ஆனா மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல ப்ரொமோஷன் கொஞ்சம் குறைவு அப்படின்றதுக்காக இந்த துறைகளை நான் கொஞ்சம் அடுத்த பேஸ்ல தான் எடுக்க சொல்றேன். இந்த துறைகளை எப்பவுமே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முன்னுரிமை கொஞ்சம் குறைவாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்றேன். சரியா? எந்த துறைகள்? இந்த துறைகள் அனைத்தும். காரணம் ப்ரொமோஷன் என்ஜினியர்ஸ்க்கோ, டாக்டர்ஸ்க்கோ, டீச்சர்ஸ்க்கோ, வெட்டினரி சர்ஜன்ஸ்க்கோ தான் இங்க இந்த துறைகள் இருக்கு. அக்ரி ஆபீசர்ஸ்க்கோ தான் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆனா சில துறைகள் எடுத்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். அது குறிப்பாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ப்ரொமோஷன் ஆகலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ப்ரொமோஷன் எடுக்கலாம். எல்லா ப்ரொமோஷன் வந்து நீங்க 10th முடிச்சிருந்தாலும் உங்களுக்கான ப்ரொமோஷன் உண்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ், சிடி, ஸோ வணிக வரித்துறைன்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட், உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை, இந்த மாதிரி துறைகளை தான் நான் முன்னுரிமை கொடுக்க சொல்றேன். ஸோ ஏன்னா ப்ரொமோஷன் இருக்கு, வேற காரணம் நான் மீட் பண்ணல, ப்ரொமோஷன் இருக்கு. லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இந்த மாதிரி ரூரல் டெவலப், ஊரக வளர்ச்சித்துறை, சரியா? ஊரக வளர்ச்சித்துறை ஆர்டி என்று சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், நிதித்துறையைச் சேர்ந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர், சமூக நலத்துறை, சோசியல் வெல்ஃபேர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி, இந்து சமய அறநிலைத்துறை என்று சொல்லக்கூடிய ஹெச்ஆர்என்சி. டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான். செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க போய் தான் ஹெச்ஆர்என்சி உள்ளிட்ட துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷன் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு பிளாக் ஆகாது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக போறீங்க, அடுத்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது ஆர்ஐன்னு சொல்லுவோம் நம்ம, அப்புறம் டெப்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் வரைக்கும் போகலாம். நீங்க குரூப் 4 போனாலே ஆர்டிஓ அளவுக்கு போகலாம். இப்போ கொஞ்சம் பிளாக் ஆகுதுனாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு, பவர் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஜூனியர் ரெவன்யூ, ஸோ ஜூனியர் அசிஸ்டன்டாக போறீங்க, டைப்பிஸ்டாக போறீங்க, அடுத்த ப்ரொமோஷன் அசிஸ்டன்ட் ஆவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அடுத்த ப்ரொமோஷனே நீங்க சப் ரிஜிஸ்டர் ஆயிடும், அதாவது டெபுட்டி தாசில்தார் நிலையில இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் ஆயிடலாம். அதுலேயே நிலை 1, 2, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் அப்படின்ட்டு நீங்க போகலாம். ஒரு ஒன்று கமர்ஷியல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்டாக போறீங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் ஆவீங்க, அப்புறம் சூப்பரண்ட் நிலையில என்ன போஸ்ட் இருக்கு, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கு, அப்புறம் சிடிஓ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். அதான் இப்போ ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸாக குரூப் 1 நிலைக்கு மாறும். அப்புறம் லோக்கல் ஃபண்ட், ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்றீங்கன்னா நீங்க எங்க அசிஸ்டன்ட் நிலையே இல்லை. லோக்கல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் நிலையில இருந்தே ஒரு ப்ரொமோஷன், ஜூனியர் அசிஸ்டன்ட் நிலையில இருந்தே அடுத்த ப்ரொமோஷன் என்னது, நேரடியாக சூப்பரண்ட் நிலையில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்ற ஒரு போஸ்ட். சூப்பரண்டோட கொஞ்சம் கம்மினாலும் நல்ல பே பேக், அந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் கேட், அதனால அதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இதுல வந்து நீங்க ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்த அசிஸ்டன்ட், அப்புறம் டெபுட்டி பிடிஓ, அதான் சூப்பரண்ட் நிலையிலான பதவி. டெபுட்டி பிடிஓல இருந்து பிடிஓ தாசில்தார் நிலையிலான பதவி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் இப்படி ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும். சரியா? அடுத்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் நீங்க போறீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்றதால பிகாம் முடித்தவர்கள் கொஞ்சம் இதை எடுக்கலாம் நிச்சயமாக. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து அக்கௌண்டன்ட்ல இருந்து சூப்பரிண்டென்டென்ட் அல்லது சப் ட்ரெஷரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாசில்தார் நிலையில அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஸோ அடிஷனல் ட்ரெஷரி ஆஃபீஸர்னு ப்ரொமோஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் மந்தம் தான். 10 ஆண்டுகளாக ரெக்ரூட்மெண்ட் நிறைய இருக்குன்றதால ஒரு 15 ஆண்டுகளாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே மந்தம் தான். ஆனா ப்ரொமோஷன் மேல உங்களுக்கு தட்டாது, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். சோசியல் வெல்ஃபேர் எடுத்தீங்கன்னா பெண்கள் இந்த துறை எடுக்கலாம். ஜூனியர் ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் வந்து சூப்பரண்ட், அப்புறம் நேரம் நீங்க சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸராகவே மாறலாம் பெண்களுக்கு. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் வெளியே ஏஏவா போகலாம். ஹெச்ஆர்என்சில 2 பிரிவுகள் இருக்கு. ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி ஆடிட் இருக்கு. ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டூடெண்டா போனீங்கன்னா நேரா அடுத்து
ஆடிட் இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி ஆடிட் இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன். சூப்பர் நிலைக்கு ஒரு ப்ரொமோஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலர் விங்ல போறீங்கனாலும், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், இன்ஸ்பெக்டர் இன் ஹெச்ஆர்என்சி அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரொமோஷன் இருக்கு. அதனால இந்த மாரி துறைகள். இது அப்பர் கிளாஸ். அப்புறம் எம்ப்ளாய்மென்ட், லேபர். ஸோ லேபரும் அதேதான். ஆனா ப்ரொமோஷன் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ப்ரொமோஷன் நீங்க வாங்கிடலாம். அசிஸ்டன்ட் நிலைக்கு பின் அடுத்த ப்ரொமோஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்றது உண்மை. அப்போ சில துறைகள் சொல்றப்ப மட்டும் அத நீங்க ப்ரமோஷன் நல்லா இருக்குன்றத நான் நோட் பண்ணிக்கங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஃபுட் ஆடிட் போனீங்கன்னா, ஒரு ப்ரமோஷன் மந்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனே சூப்பர் நிலைக்கு போயிடலாம். லோக்கல் ஃபுட் ஆடிட், அது மாரி ஹெச்ஆர்என்சி இந்த மாரி டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரமோஷன் நல்லா இருக்கும். அத பார்த்துக்கங்க. லோக்கல் ஃபுட் ஆடிட், ஹெச்ஆர்என்சி ஆடிட், லோக்கல் ஃபுட் ஆடிட், அது மாரி மில்க் ஆடிட் இந்த மாரி துறைகள பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரமோஷனே உங்களுக்கு சூப்பர் நிலையில கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால, இந்த துறைகள நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ அத பார்த்துக்கங்க. அடுத்ததா லேபர் டிபார்ட்மெண்ட். பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் தான். ஆனா ப்ரமோஷன் இப்ப கொஞ்சம் மந்தமா இருக்கு. ஆனா மேல உங்களுக்கு பிளாக் ஆகாது. என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, நீங்க மேல மேல போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் தட் இஸ் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் போய்க்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஓப்பன் டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் போயிட்டே இருக்கிறதால தான் இத நான் முன்னுரிமை குடுக்க சொல்றேன். லேபர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் இங்க நீங்க முன்னுரிமை குடுக்கலாம். எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட். இது நீங்க முன்னுரிமை குடுக்கலாம். இதுலயே வந்து எம்ப்ளாய்மென்ட் ட்ரெய்னிங் இருக்கு. கவர்ன்மென்ட் ஐடிஐல போஸ்டிங் இருக்கு. ஸோ அது போகலாம். அ இல்லன்னா எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட் போகலாம். எம்ப்ளாய்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் அதாவது சூப்பரண்ட் ஸ்கேல்ல. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, நிலை 2 அப்புறம் நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசராகவே டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் அப்படின்ட்டு ப்ரமோஷன் போயிட்டே இருக்கு. அப்ப இந்த மாரி துறைகள் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் முன்னுரிமை குடுக்க சொல்றது விஓஓ அப்படின்றது ரெவென்யூவோட சேர்ந்தது தான். நான் பொதுவா என்ன முன்னுரிமை குடுக்க சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். காரணம் சொந்த மாவட்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. விஓ பதவியை விரும்புபவர்கள் விஓஓக்கே முன்னுரிமை குடுக்கலாம். 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆயிடலாம் அப்படின்ற நோக்கில நான் அத முன்னுரிமை குடுக்க சொல்றேன். அப்புறம் 3வதாக கமர்ஷியல் டாக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நல்ல பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட். ஜிஎஸ்டி வந்த பின்னால மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், அதெல்லாம் சிறந்த டிபார்ட்மெண்ட் தான். அது மாரி பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை. காரணம் நான் ரெக்கமெண்ட் பண்ண காரணம், ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்தே அடுத்த ப்ரமோஷனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 36,000 பேசிக் பே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 7 வருஷம் ஆயிடும் ஜூனியர் அசிஸ்டன்ட் நிலையிலே. முதல் ப்ரமோஷனே கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா அது நல்ல போஸ்ட் அப்படின்றது குரூப் 2க்கான இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இப்போ நான் இன்டர்வியூக்கு வந்துருச்சு. நல்ல பதவி அப்படின்றதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்ததா ட்ரெஷரி, ரூரல் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ரூரல் டெவலப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அந்த மாவட்டத்தின் அடிப்படையில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன் வந்து கொஞ்சம் உள்ள டிபார்ட்மெண்ட் தான். ட்ரெஷரியை பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரமோஷன் நல்லா இருக்கு. இனிமே கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். ஆனா ப்ரமோஷன் ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லா இருக்கும். அது மாரி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட் இந்த துறைகள் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இத எடுத்துக்கங்க. இது எதுவும் கிடைக்காத பட்சத்துல பெரிய துறைகளான மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். காரணம் அது லோக்கல்ல கிடைக்கும். ஸோ இது 2 பெரிய துறைகள் இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நிதி ஒதுக்கீடு அதிகம். நெறைய அலுவலகங்கள் இருக்கு மாநிலம் முழுக்க. அது பார்த்தீங்கன்னா பள்ளிகள் இருக்கு. அரசு உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீசர்ஸ், வட்டார கல்வி அலுவலர் அலுவலகங்கள், டிஇஓ ஆஃபீசர்ஸ், சிஇஓ ஆஃபீசர்ஸ் அப்படின்றதால உங்களுக்கு லோக்கல்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சொந்த மாவட்டம், சொந்த பகுதியிலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அது மாரி பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அது மாரி பார்த்தீங்கன்னா டிடி ஆஃபீஸ், ஜேடி ஆஃபீஸ், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், அது மாரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளிட்ட இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல நெறைய பிரிவுகள் இருக்கின்றதால லோக்கல்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது கிடைக்கலன்னா அடுத்து போங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல போங்க. அதுக்காக தான் இத சொல்றேன். மற்றபடி இது கொஞ்சம் ப்ரமோஷன் மந்தமா இருக்குன்றதால இப்ப நான் சொல்றேன். ஓகேயா? சரி ரைட். இது என்னுடைய முன்னுரிமை. இது ஆனாலும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சம்பளம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். துறை அது அந்த பிடித்தமான துறையா இருக்கணும். அந்த வேலை பார்க்கக்கூடிய அலுவலகம் உங்களுக்கு பிடித்ததா இருக்கணும். எந்த மாரி ஒர்க் அட்மாஸ்பியர்ல வேலை பார்ப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்ப வெட்டனரி ஹாஸ்பிட்டல், அனிமல் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா, வெட்டனரி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த அந்த ஆஃபீஸஸ்லாம் நீங்க வேலை பார்ப்பீங்க. இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, மருத்துவமனைகளோட சேர்ந்து உங்க அலுவலகம் இருக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, ஸ்கூல்லயோ அல்லது சிஇஓ, டிஓ அலுவலகங்கள்ல உங்களுடைய வேலை இருக்கும். பிடபிள்யூ எடுத்தீங்கன்னா, அந்த என்ஜினியர்ஸ் உடைய ஆஃபீஸ்ல உங்களுக்கு வேலை இருக்கும். ரெவென்யூ எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க தாலுகா ஆஃபீஸ், ஸோ அதுல விஓ எடுத்தீங்கன்னா, நீங்க தான் ராஜா. ஸோ அந்த பதவிய பத்தி நான் சொல்றேன். ஆ கிராமத்துல இருப்பீங்க. ஆர்ஐ எடுத்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் வந்து ரெவென்யூல வேற ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீஸ்ல இருக்கலாம். ஆர்டிஓ அலுவலகங்கள்ல இருக்கலாம். கலெக்டரேட்ல இருக்கலாம். ரெவென்யூ சார்ந்த நெறைய அலுவலகங்கள் இருக்கு. ஸோ அங்க நீங்க வேலை பார்க்கலாம். அது மாரி பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் அலுவலகங்கள், மாவட்ட பதிவாளர், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலாம்.
கமர்ஷியல் டாக்ஸ் அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உண்டு. ஸோ லோக்கல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உதவி இயக்குனர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அலுவலகத்தில் நீங்க வேலை பார்ப்பீங்க. இப்படி அந்த அலுவலக சூழல் என்ன அப்படின்றத பாத்துக்கங்க. இதன் அடிப்படையில் தான் நான் இந்த இதெல்லாம் சொல்றேன். ஸோ அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு போஸ்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதன் அடிப்படையில் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நண்பர் கொடுத்த முன்னுரிமை அது அவருடைய முன்னுரிமை, என்னுடைய முன்னுரிமை அல்ல. பட் ஆனா ஸோ நான் வகையில சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடித்த துறை. நம்ம நினைச்ச துறை அப்படிலாம் சொல்ல முடியாது. முதல் நாள் போறவங்க விருப்பப்பட்ட துறைகளை நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த நாட்கள் என்ன துறைகள் கிடைக்குதோ அதுல உங்களுடைய முன்னுரிமையை தான் கொடுக்கலாம். அனைத்து துறைகளும் சமம் தான். இதுல பிரிவினைகள் எதுவும் இல்லை. அனைத்து துறைகளும் சிறந்த துறைகள் தான். முன்னுரிமை என்பது நான் ப்ரொமோஷன் அடிப்படையில் கொடுக்குறேன். லோக்கல்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரீயா உள்ளது அப்படின்ற அடிப்படையில் நான் ஒரு வகைப்பாட்டை கொடுத்துருக்கேன். அந்த வகைப்பாட்டை பின்பற்றுவதும் பின்பற்றாதும் உங்களுடைய விருப்பம் தான். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க நண்பர்கள் ஏற்கனவே வேலைக்கு போன நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, எல்லாருமே உங்க துறையை குறை சொல்லத்தான் செய்வாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துறாத அப்படிம்பாங்க. இது எல்லாமே அவங்க நெகட்டிவா பார்ப்பாங்க. ஸோ ஸோ பெசிமிசம் தான். என்ன துறை போனா இப்போ நீங்க ரெவன்யூ கேட்டீங்கன்னா வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. காரணம் வேலைப்பளு அதிகமா இருக்கும். ஆனா லோக்கல்ல கிடைக்கும். அதிகாரம் மிக்கவர்களாக நீங்க பணிபுரிவீங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஆனா அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சில துறைகள் எடுத்தீங்கன்னா ப்ரொமோஷன் இருக்காது, வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. யாருக்கும் அரசு அலுவலக பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் யாரும் அவங்க துறைய வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அதோட மனநிலையை பொறுத்தது தான். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா துறையும் சிறந்த துறை தான். நீங்க எல்லா துறையும் நம்ம மனசை பொறுத்தது தான். நம்முடைய கேரக்டரை பொறுத்து நம்ம எப்படி வேலை கத்துக்கிறோம், எப்படி ஒர்க் பண்றோம், எப்படி அடாப்ட் ஆயிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் துறைகள்ல நம்ம விரும்புறது. அனைத்து துறையும் நேசிங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, சந்தோஷமா வேலை பாருங்க, வேலையை கத்துக்கங்க. ஸோ கூடுதலாக இந்த பீரியட் நீங்க ஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. தட் இஸ் வந்து குரூப் 4ல அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த குரூப் 2லயும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். குரூப் 1 அச்சீவ் பண்ண முடியும். படிங்க. ஸோ அடுத்தடுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே நல்ல பணியிடத்தை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்தி அடையலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, நான் துறைகளை கொடுத்துட்டேன். பாருங்க இப்போ பொதுவா பாருங்க, லாஸ்ட் டைம் போன கவுன்சிலிங் அடிப்படையில நம்ம ஆளுக்கு வகைப்படுத்தி கொடுக்குறாங்க. விஓவை நிறைய பேர் விரும்புறாங்க. அதனால முதல்ல விஓவே எடுத்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஓ பணி கிராம நிர்வாக அலுவலர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையோட சேர்ந்த பணிதான். வருவாய்த்துறையில் உள்ள ஒரு பணிதான். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரும் விஓவும் ஒரே பதவியிடம் தான். ஒரு பாத்தீங்கன்னா என்ன நீங்க விஓ என்பது வில்லேஜ் கிராமங்கள்ல வேலை பார்ப்பீங்க. ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ் கலெக்டரேட்ல ஒரு அலுவலக பணியாளராக வேலை பார்ப்பீங்க. இதான் வித்தியாசம். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் டைபிஸ்ட் வந்து ப்ரொமோஷன் கொஞ்சம் வேகமா இருக்கு. ஆனா விஓ கொஞ்சம் ப்ரொமோஷன் மந்தமா இருக்கு. ஆனாலும் அதை முன்னுரிமை கொடுக்க காரணம்னா உங்களுக்கு நீங்கள் தான் அலுவலர் அப்படின்றதுதான். ஒருவேளை நீங்க தாசில்தார் தாலுகா ஆபீஸோட அட்டாச் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் கிராமங்களுக்கு தான் உங்களுடைய பணி. ஒரு சில தினங்கள்ல வாரத்துல ஒரு சில நாட்கள் நீங்க தாலுகா ஆபீஸ்க்கோ ஆர்டிஓ ஆபீஸ்க்கோ போற மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா கிராமங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமத்துல தான் வேலை பார்க்க போறீங்க. உங்களுக்கு உதவியாளராக அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் தலையாரி என்று சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சுதான் கிராமத்துடைய அனைத்து நிர்வாகத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. கிராமத்துடைய சட்டம் ஒழுங்காகட்டும், வரி வசூலாகட்டும், சரியா, லா அண்ட் ஆர்டர், டாக்ஸ் கலெக்ஷன், லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷன் ஆகட்டும், அது மாதிரி பாத்தீங்கன்னா நில ஆவணங்கள் ஆகட்டும், சான்றிதழ்கள் ஆகட்டும், அனைத்துக்கும் நீங்க பொறுப்பு தான். ஸோ மதிப்புமிக்க பதவி, சிறந்த பதவி. ஆனா ப்ரொமோஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கு. வருவாய்த்துறை பணி அப்படின்றதால அதிகாரமிக்க பணியாகவும் இருக்கு. ஸோ நிறைய பேர் ஒரு சொலவடை சொல்லுவாங்க இல்லையா, விஓ வேலை பார்த்தவங்க கலெக்டர் பதவி கொடுத்தாலும் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க கிராமத்துல சிறந்த பணியாக இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிராமத்தை பொறுத்து வேலை அளவு அதிகமா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ரிமோட் வில்லேஜ் அப்படின்னா வேலைப்பளு குறைவா இருக்கலாம். ஸோ அதை பயன்படுத்தி நீங்க படிக்கவும் செஞ்சுக்கலாம். ஆனா உங்களுடைய வேலை முக்கியம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ விஓஓ பணியிடம் நிறைய நண்பர்கள் 400க்கும் கிட்ட இருக்கு. இப்போ நிறைய நண்பர்கள் விஓஓ முன்னுரிமை கொடுக்க விரும்புறவங்க விரும்பலாம். இது வந்து சொன்ன அந்த குறிப்பிட்ட மாவட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட மாவட்டத்துல தான் இது கிடைக்கும். அந்த மாவட்டத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தை எடுத்துதான் ஆகணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியா கிடைக்காது. நீங்க அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கான ரெவன்யூ யூனிட் தான் அலாட் பண்றீங்கன்றதால வந்து சென்னையில இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். அதுல நீங்க முயற்சி பண்ணா சென்னை சிஆர்ஏ தான் ரெஸ்பெக்டட் சிஆர்ஏ அவர்கள் தான் ஆர்டர் போடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால உங்க மாவட்டமா சூஸ் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா விஓஓ எடுக்கலாம். நான் என்ன சொல்லிட்டேன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்ட்டு. கூடுதலா அந்த விஓஓ மாதிரி என்ன இருக்கு. சோ பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை. இதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன், உள்ளாட்சி நிதி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சி, நகராட்சி,
பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து அலுவலகங்கள் இவர்களுடைய கணக்குகளை தணிக்கை செய்யக்கூடிய துறை தான் அந்த ஜூனியர் அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். மாவட்ட அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி இயக்குனர் அலுவலகங்கள் இருக்கு. அவங்களுக்கு கீழ தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. தணிக்கைகளுக்காக போவீங்க. ஆனா ஜூனியர் ஸ்டண்ட பொறுத்தவரைக்கும் அலுவலக பணிகள் மேற்கொள்ள போறீங்க. இதுல ரெக்கமெண்ட் பண்ண காரணம் புரமோஷன். ஒரு புரமோஷன் ஆன நண்பர்கள்ட்ட கேட்டா 7 ஆண்டுகள் ஆகுதுன்றாங்க. ஜூனியர் ஸ்டண்ட்ல இருந்தே அடுத்த புரமோஷன். ஆனா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல பே பேண்ட் அதாவது கிட்டத்தட்ட சூப்பரண்ட் நிலைக்கு கொஞ்சம் குறைவான பதவி. நல்லா ஒரு ப்ரமோஷன்ல உங்களுடைய ஊதியம் வந்து இப்போ உள்ள நிலைக்கே பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேல போயிடும் உங்க ஊதியம் வந்து. அதனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தேவை இருக்கு. நல்ல மதிப்புமிக்க துறை தான். அதனால இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் விரும்புறாங்க. கடைசி கவுன்சிலிங்ல இதுக்கு முன்னுரிமை குடுத்துருக்காங்க. நானும் இத ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ட மக்கள் விரும்புறாங்க. காரணம் அது சப் ரிஜிஸ்ட்ரார் பதவி. ஸோ ஜூனியர் ஸ்டண்ட் வந்து அசிஸ்டன்ட் அப்புறம் சப் ரிஜிஸ்ட்ரார். அது ஒரு அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஒரு 4, 5 ஆண்டுகள்ல வருதுன்னா, சப் ரிஜிஸ்ட்ரார் அதுக்கப்புறம் ஒரு 7, 8 ஆண்டுகள்ல வர வாய்ப்பு இருக்கு. டெப்டி தாசில்தார் நிலை அப்படின்னாலுமே சார் பதிவாளர் குற்றப்பதிவு துறை அப்படின்ற காரணத்துக்காக இந்த துறைக்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகமா இருக்கு. நம்முடைய நண்பர்கள்லாம் ஏற்கனவே போனவங்க இந்த துறைக்கு முன்னுரிமை கொடுத்து எடுக்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்கத்தான் செய்யும். இப்ப பத்திரப்பதிவுகள் சனிக்கிழமை கூட பண்ணத்தான் செய்றாங்க. சிறப்பு நாட்கள்ல பண்றாங்க. வேலைப்பளு இருக்குனாலும் மதிப்புமிக்க துறை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ விஓ பார்த்தோம். இதுல ஜூனியர் ஸ்டண்ட் ஆகட்டும், டைபிஸ்ட் ஆகட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். வருவாய்த்துறையே விரும்பக்கூடிய நண்பர்கள் என்னைக்கு வேற டிபார்ட்மெண்ட் போக மாட்டாங்க. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க சூஸ் பண்றதே நான் சொன்னேன் 3 துறைகள் வந்து இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தையும் நீங்க சூஸ் பண்ண முடியும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து. இதுல இந்த 3ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரமிக்க துறையாக ஏன்னா ஒட்டுமொத்த மக்களோடு தொடர்புடைய துறை அப்படின்னால நம்பர் 1 துறை சந்தேகமே இல்லை. அது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தான். இதுல உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சொந்த மாவட்டத்தையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவட்டத்தில் இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்க கலெக்டரேட்ல போய் நீங்க ரெக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய டிவிஷன் ஆகட்டும், தாலுகால ஆகட்டும் உங்களுக்கு போட வாய்ப்பு இருக்கு. சரியா? டைப்பிஸ்டோ, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரோ சூஸ் பண்ணலாம். இது மக்களுடன் தொடர்புள்ள துறை, அதிகாரமிக்க துறை தான். ஆனா கொஞ்சம் வேலைப்பளு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் நிச்சயமாக. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள்ல நம்பர் 1 துறைன்றதால வேலைப்பளு இருக்கத்தான் செய்யும். சனிக்கிழமைகள்ல வேலை பார்க்கத்தான் வேண்டியிருக்கும். சில நேரம் கேம்புகள், சில விழா ஏற்பாடுகள் பண்றதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலை பார்க்குற மாரி தான் இருக்கும். ஆனா புரமோஷன் நல்லாவே இருக்கும். இப்போ பெரிய மாவட்டங்கள் நெறைய தாலுக்குள்ள மாவட்டங்கள், சென்னை போன்ற மாவட்டங்கள்ல புரமோஷன் கொஞ்சம் வேகமா இருக்கும். சின்ன மாவட்டங்கள்ல கொஞ்சம் புரமோஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கும். அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ 2012ல ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, 2008, 9ல ஜூனியர் ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்ணவங்க, இப்ப தாசில்தார் ஆயிட்டாங்க. 16, 17 வருஷம் ஆயிருக்கு. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ புரமோஷன் மற்ற துறைகளை கம்பேர் பண்றப்போ சிறந்த துறை தான். நெறைய எஸ்டாபிலிஷ்மென்ட் விங்குகள் இருக்கு. நெறைய அலுவலகங்கள் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸ் இருக்கு. அது மாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆ ஏசி எக்சைஸ் அலுவலகம் இருக்கு. அது மாரி பார்த்தீங்கன்னா, மைன்ஸ்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அப்புறம் தாலுகா ஆஃபீஸ் இருக்கு. ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ கலெக்டரேட்ல நெறைய பிரிவுகள் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இந்த ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து புரமோஷன் நல்லாவே இருக்கு. அதிகாரமிக்க டிபார்ட்மெண்ட்டும் கூட லோக்கல்ல சூஸ் பண்ணலாம் அப்படின்றதால பிடபிள்யூஏ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இத கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப முன்னுரிமை குடுக்க வேண்டாம். சிறந்த துறை. பட் ஆனா என்ஜினியர்ஸ்க்கான துறை. மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல புரமோஷன் ரொம்ப மந்தம்ன்றதால நான் அத கீழ கொண்டு போக நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள்லயும் அதே தான் நம்ம பார்த்த துறைகள். இத தவிர பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ட குடுக்குறாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் தான். கொஞ்சம் சமூக நலத்துறை நெறைய திட்டங்கள் நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறப்போ சமூக நலத்துறையுடைய திட்டங்கள தான் நீங்க படிப்பீங்க. படிக்கிறது வந்துட்டு. முன்னுரிமை குடுத்து குடுக்குறாரு. அந்த துறைய நான் சொல்லிடுறேன். இது இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம். பட் ஆனா நல்ல துறை தான். பெண்களுக்கு ஏற்ற துறை. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் ஆஃபீஸஸ் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் போஸ்ட் குறைவா இருக்கும். காரணம் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் கீழ தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. ஆஃபீஸருடைய கீழ தான் வேலை பார்ப்பீங்க. ப்ரமோஷனும் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. ஆனா இப்பவும் கொஞ்சம் இப்ப கேட்டோம்னா கொஞ்சம் மந்தம்னு தான் சொல்றாங்க. பட் என்னால அத உறுதியா சொல்ல முடியல. ஆ ஜூனியர் ஸ்டண்ட் வந்து அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் வந்து சூப்பரண்ட். சூப்பரண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க படிப்படியாக டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸராவே ஆக முடியும். பெண்கள் தான் ஆக அதனால ஆண்களை விட பெண்கள் இந்த துறைக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அலுவலகம் மிக குறைவு தான். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. சோசியல் வெல்ஃபேர காட்டிலும் கமர்ஷியல் டாக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்னு இப்ப சொல்றோம். ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க. ஸோ இது நல்ல துறை. ஸோ ரெவென்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட், கமர்ஷியல் டாக்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இது நீங்க டிவிஷன் வைஸே செலக்ட் பண்ணலாம். மதுரை டிவிஷன், திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்ட்டு செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த துறைகளை தேர்வு செய்யலாம். ப்ரொமோஷன் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நீங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கதா சொல்றாங்க. நண்பர்கள் விசாரித்த தகவல் அடிப்படையில் நான் சொல்றேன். வேலைப்பளு இருக்கத்தான் செய்யும் எல்லா துறைகளையும். இது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும்.
ப்ரமோஷன் பரவால்ல. ஒரு கேஸ் முடிஞ்சு கொஞ்சம் இப்ப பரவால்ல. கொஞ்சம் மூவ் ஆகுது. நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டா போறீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஒரு 4, 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் டிசிடிஓ. அது எப்படியுமே ஒரு 8 டூ 10 வருஷம் ஆயிடும். அதற்கு மேல். பட் ஆனா நல்ல துறையாக இந்த துறை பார்க்கப்படுது. பிடபிள்யூடி நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் பின்னால கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற என்ன துறைகள் இருக்கு? இந்த டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் கிட்டத்தட்ட ரெவென்யூ மாரி தான். இப்போ கொஞ்சம் குடுக்குறாங்க. நான் இத பத்தி சொல்லிடுறேன். அது எடுக்கிறது, எடுக்காதது உங்க விருப்பம். கொஞ்சம் வேலைப்பளு இருக்கத்தான் செய்யும். இது வந்து ஒரு வகையில டவுன் பஞ்சாயத்து. சொந்த மாவட்டம் எடுப்பதற்கான வாய்ப்புள்ள துறை. அதுக்காகத்தான் நான் இத தெளிவுபடுத்தி சொல்றோம். மேக்ஸிமம் இந்த மாவட்டம்னே நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம், நீங்க ராமநாதபுரம் மாவட்டம்னே சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புள்ள துறை. ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டா போடுறாங்க, டாக்ஸ் கலெக்டரா போடுறாங்க, கேஷியரா போடுறாங்க. எல்லாம் ஒரே நிலை தான். ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அடுத்த ப்ரமோஷனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் ஆகலாம். இஓ வந்து அசிஸ்டன்ட் நிலையிலான போஸ்ட். ஊதியம் குறைவு அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் டவுன் பஞ்சாயத்து இஓன்னு சொல்லுவோம். அந்த பதவியே உங்களுக்கு கிடைச்சிடும். ஊதியம் அசிஸ்டன்ட்கான ஊதியம் தான். ஆனா, அதிகாரமிக்க பதவி. நீங்க தான் அந்த ஆஃபீஸ்க்கே ஹெட். ஒரு பேரூராட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பாத்துக்கோங்க, ஒரு பேரூராட்சி. உதாரணத்துக்கு எட்டயபுரம் பேரூராட்சி அப்படின்னா, எட்டயபுரம் பேரூராட்சியில அதாவது ஒரு பெரிய கிராமம்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக அலுவலர் நிக்கிறார். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் டவுன் பஞ்சாயத்து. ஒரு ப்ரமோஷன்ல ஜூனியர் ஸ்டாண்டர்ட். அது ஒரு 8 டூ 10 வருஷம் ஆகலாம். பட் ஆனா அந்த ஆஃபீஸ் ஹெட்டாக நீங்க மாறிடுவீங்க. உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், பம்ப் ஆபரேட்டர்கள், ஆ பொறியாளர்கள் எல்லாரையும் நீங்க தான் மேனேஜ் பண்ணி வேலை வாங்கணும். கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். பவரும் இருக்கும். சனிக்கிழமைகளும் வேலை இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்படி விரும்புறவங்க இந்த துறையை எடுக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ட குடுக்குறாங்க. ஸோ ஓகே. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் ஆர்டிஓ ஆஃபீசஸ். என் நண்பர் இத குடுத்திருக்காரு. ஓகே. ஆர்டிஓ ஆஃபீசஸ் தான் பதவி. போஸ்ட் வந்து. ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீசர்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஆர்டிஓ லைசென்ஸ்லாம் எடுக்க போறீங்களா? அந்த அலுவலகம். அதனால இது கொஞ்சம் முன்னுரிமை குடுத்து நண்பர் குடுத்திருக்கிறாரு. ஆ பாருங்க. புரமோஷன் வந்து இவ்வளவு காலம் கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். போக்குவரத்து துறைன்னா போக்குவரத்து கழகங்கள் கிடையாது. அது போர்ட் கழகங்கள், கார்ப்பரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு தான் உங்களுக்கு போஸ்டிங். இதுல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட், அப்புறம் சூப்பரண்ட். அதுக்கப்புறம் ஸோ சிலருக்கு இப்போ ஆர்டிஓக்கே ப்ரமோஷன் வாய்ப்பு இருக்குன்றாங்க. மினிஸ்ட்ரியல் சர்வீஸும் குடுத்துருக்காங்க. பரவால்ல. விருப்பப்படுறவங்க அங்க அந்த அட்மாஸ்பியர்ல வேலை பார்க்க விருப்பப்படுறவங்க அந்த துறை எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, விஜிலன்ஸ். இது வந்து மேக்ஸிமம் சென்னை தான். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இந்த பவர், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு சிலவங்க விரும்புவாங்க. ஆனா இது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையில யூனிஃபார்ம் சர்வீஸ் இல்ல. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கள் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. ஆனா நீங்க மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல தான் போறீங்க. இது சென்னை அலுவலகமா இருக்கலாம். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அலுவலகத்துல போஸ்டிங் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டிஎஸ்பி கட்டுப்பாட்டுல டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அங்க உங்களுக்கு பணியிடங்கள் இருக்கலாம். அது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான். ப்ரொமோஷன் மாடரேட்டா தான் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், சூப்பரண்ட் இப்படின்ட்டு இருக்கும். ஸோ காவல்துறை சார்ந்த துறை, அதிகாரமிக்க துறை. ஸோ விஜிலன்ஸ் ரெய்டுலாம் போறாங்க இல்லையா? அதனால இந்த துறையை விருப்பப்படுறவங்க. ஆனா நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடையாது. மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். பொதுவா சிலவங்க ரெவென்யூ கிடைக்கலன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. காரணம் இவங்களும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள்ல முக்கியமான துறை. வேலைப்பளு அதிகம் உள்ள துறை. ஸோ ரெவென்யூக்கு ஈக்குவலா இவங்களும் வேலைப்பளு இருக்கு. மாவட்ட அளவுல இவங்களும் நிறைய ப்ரமோஷன்ல வாய்ப்புள்ள துறை. ஸோ இந்த துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. காரணம் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை நீங்க சூஸ் பண்ண முடியும். அங்க நீங்க கலெக்டரேட்ல ஆர்டர் போடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த பிளாக் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு தாலுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிளாக்குகளும் சரியா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 8 தாலுக்கு இருக்கா 10 பிளாக்குகளும் இருக்கத்தான் செய்யுது. 8 பிளாக் அல்லது 10 பிளாக் வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அந்த பிளாக் லெவல்ல பிடிஓ ஆஃபீஸ்க்குள்ள நீங்க வேலை பார்ப்பீங்க. சரியா? மாவட்ட அளவுல பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஏல கூட நீங்க வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த போஸ்டிங் போடுறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட்ல இருந்து டெப்யூட்டி பிடிஓ. அசிஸ்டன்ட் குயிக்கா வந்துரும். 4, 5 ஆண்டுகளுக்குள்ள வந்துரும். ஆனா டெப்யூட்டி பிடிஓ அதுக்கப்புறம் ஒரு 7 டூ 8 வருஷம் ஆகலாம். ஆ இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப வேலைப்பளு நிறைந்த டிபார்ட்மெண்ட் தான். கொஞ்சம் அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க தம்பிகள். ஸோ பட் ஆனா பிடிஓ ஆயிடலாம். ஒரு என்ன பண்ணலாம்? ஒரு 10, 15 ஆண்டுகளுக்குள்ள நீங்க பிடிஓ ஆயிடலாம். 15 இல்ல ஒரு 20 ஆண்டுகள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். தாசில்தார் ரெவென்யூ போனீங்கன்னா தாசில்தார், இங்க போனீங்கன்னா பிடிஓ ஆயிடலாம். அந்த வகையில விருப்பப்பட்டு போவாங்க. சொந்த மாவட்டம் என்பது ஒரு முக்கிய விஷயம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹெச்ஆர்டி கிடையாது. ஹெச்ஆர்என்சி. ஹெச்ஆர்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஹெச்ஆர்என்சி. இத கூட கொஞ்சம் பின்னால வச்சுக்கலாம். ஓகே.
வேலைப்பளு கொஞ்சம் அதிகம் உள்ள துறை தான் ஹெச்ஆர்என்சி. அந்த ஹெச்ஆர்என்சில 2 பிரிவுகள் இருக்கு நான் சொன்னேன். ஹெச்ஆர்என்சி ஆடிட் விங் இருக்கு. ஆடிட் விங்ல ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு புரமோஷன், அடுத்த நிலையே நல்ல புரமோஷன் இருக்கு. ரெகுலர் ஹெச்ஆர்என்சியும் பரவால்ல. ஆனா கொஞ்சம் வேலைப்பளு நிறைந்த துறை. ரெகுலர் ஹெச்ஆர்என்சிய பொறுத்தவரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹெச்ஆர்என்சி ஆடிட் இப்போ வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்தே அடுத்த ப்ரொமோஷன். ஸோ ஆடிட் இன்ஸ்பெக்டர்னு சொல்றாங்க. அது நல்ல பே பேண்ட் உள்ளது. அதாவது அந்த டெபுட்டி தாசில்தார், சூப்பரண்டன்ட் அதை விட கொஞ்சம் கம்மி தான் ரேங்கிங்ல. பட் ஆனா அந்த ஊதியம் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹெச்ஆர்என்சி எடுக்கலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரெஷரி எடுக்கலாம். சரியா? நான் இதை கொஞ்சம் மேலேயே கொண்டு வரேன். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ரிப்பீட்டடா தான் வந்துட்டு இருக்கு. ரூரல் டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத்துலாம் பார்த்துட்டோம். ஹைவேஸை கொஞ்சம் பின்னாலே கொண்டு போயிடலாம். ப்ரொமோஷன் கொஞ்சம் வந்தோம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அதனால வேண்டாம். ட்ரெஷரியை கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கலாம். ட்ரெஷரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்டுடைய பேங்க் மாதிரி நினைச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல பேங்கா மாற்ற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க கடைநிலை பணியாகத்தான் போறீங்க. ஜூனியர் அசிஸ்டண்டா போறீங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேஷியர்னு போடுவாங்க. கேஷியர் செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டிலாம் போடுவாங்க. இட் மீன்ஸ் வந்து ஒரு 2000 காஷ் டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. நீங்க கேஷ், ஸ்டாம்பு இதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்கன்றாலும் ஒரு காஷ் டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஷரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கு மேல அக்கௌண்டன்ட். 3 ஆண்டுகள்ல உங்களுக்கு அக்கௌண்டன்ட் வந்துருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சூப்பரண்டுக்கு 10 ஆண்டுகள், 9 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஆகலாம். சூப்பரண்ட் அல்லது சப் ட்ரெஷரி ஆபீசர் என்ற பதவி. இது டெபுட்டி தாசில்தார் நிலையில் வந்தது. இதற்கு மேல அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆபீசர். ஒவ்வொரு தாலுக்குலயும் ஒரு சப் ட்ரெஷரிஸ் இருக்குது. சார்நிலை கருவூலங்கள். அதுல அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆபீசர் என்பது இந்த தாசில்தார் நிலையிலான பணியிடம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அனைத்து துறை, நீ எந்த துறை எடுத்தீங்கனாலும் கடைசி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் நிலையில அல்லது டைபிஸ்ட் நிலையில போக வேண்டியிருக்கும். காரணம் சம்பளப்பட்டி, அனைத்து துறைகளுக்குமான நிதி சேவைகளை புரியக்கூடியதுதான் இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். அதனால இதை நிறைய விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. ரெவன்யூ கிடைக்காதவங்களும் நேரடியாக ட்ரெஷரி வந்து எடுக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு ப்ரொமோஷன் நான் சொல்லிட்டேன். அக்கௌண்டன்ட் ப்ரொமோஷன் குயிக்கா வந்துடும். ஆனா அடுத்த ப்ரொமோஷன் கொஞ்சம் மாடரேட்டா இருக்குது. ஏன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றதால. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதி சேவைகளை கொடுக்குறாங்க. அனைத்து துறைகளுக்கும் சம்பள பெட்டிகளை வாங்குறாங்க, பென்ஷன் போடுறாங்க, ஸ்டாம்ப் மெயின்டைன் பண்றாங்க, சில உள்ளாட்சிகளுடைய அப்புறம் கோர்ட்டுடைய டெபாசிட்களை மெயின்டைன் பண்றாங்க. இப்படி நிறைய சேவைகளை இந்த துறை பண்ணிட்டு இருக்காங்க. நிதி சார்ந்த சேவைகளை பண்ணக்கூடிய துறை. வங்கி சேவைகளையும் மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த துறை. ப்ரொமோஷன் நான் சொல்லிட்டேன். ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ல இருந்து ஏஎஸ்டிஓ அல்லது சப் ட்ரெஷரி ஆஃபீஸர், எஸ்டிஓ அல்லது சூப்பரண்டன்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மேல அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், தாசில்தார் நிலை. அதுக்கு மேல அடிஷனல் ட்ரெஷரி ஆஃபீஸர், டெப்டி கலெக்டர் நிலை. அதுக்கு மேல ட்ரெஷரி ஆஃபீஸர், டெப்டி டைரக்டர் நிலை, ஜேடி அப்படின்ட்டு ப்ரொமோஷன். அந்த மேல கதவுகள் திறந்தே இருக்கு ப்ரொமோஷனுக்கான கதவு. ஸோ இப்ப நிறைய ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதால கொஞ்சம் மந்தமா இருக்கு. இதை விரும்புறவங்க விரும்பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேபர் எடுக்கலாம். சான்ஸ் பார்த்துட்டோம். லேபரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்தோம்னாலும் ஸோ இது கொஞ்சம் அலுவலகங்கள் சின்ன துறை தான். அலுவலகங்கள் கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் இருக்கு. ஓரளவு பரவாயில்ல தான். ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து நீங்க அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், அதுதான் கொஞ்சம் மந்தமாகுது. அதுக்கப்புறம் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்ட்டு போகலாம். ஸோ துறையுடைய வேலைப்பணி உங்களுக்கு தெரியும். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறது, அது மாதிரி வேலை இதெல்லாம் ரெகுலேட் பண்றது, கடைகளை ஆய்வு செய்யறது, எடை தராசுகளை ஆய்வு செய்யறது உள்ளிட்ட ஒரு ஸோ லாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால நல்ல துறை தான். ப்ரொமோஷன் நான் கொஞ்சம் இப்போ மாடரேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இவங்கெல்லாம் செகண்ட் லிஸ்ட்ல வராங்க. ஹைவே, அக்ரிகல்ச்சர்லாம் அடுத்த நிலையில வர்றாங்கன்றதால நான் முன்னுரிமை கொடுக்க சொல்லல. வேற துறைகளை பார்த்துட்டு இதை பார்க்கலாம். ஸோ அடுத்து இங்க வந்துருச்சு. அடுத்து உள்ளது நான் முன்னுரிமை கொடுக்க சொல்றது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றேன். ஒர்க் அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படின்றதால உங்களுக்கு காலாண்டு அரையாண்டு விடுமுறைகள்லாம் கிடையாது தான். பட் ஆனால் அலுவலகம் ரொம்ப அழுத்தம் இருக்காது. காலாண்டு அரையாண்டு விடுமுறைகள் நீங்க அலுவலகம் போனாலும் பெரிய அழுத்தம் இருக்காது. ஆனா அதுக்கு முன்னால எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம்? எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். நான் இதுவரை சொன்ன துறைகளுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்ரிகல்ச்சர், ஹைவே, ஹெல்த், எஜுகேஷன் அப்படின்ட்டு நீங்க வர்றது. காரணம் என்ன? அதெல்லாம் ப்ரொமோஷன் ஸ்கோப் இல்லை அப்படின்றதால அந்த துறைகள் நான் உங்களுக்கு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படின்றதால கொஞ்சம் பின்தங்கி கொடுக்க சொல்றேன். சரியா? ஸோ எஜுகேஷன். ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்க முன்னுரிமை கொடுங்க. லேபர் எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான். எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும். வேலைவாய்ப்பு துறை. ஸோ அசிஸ்டன்ட் வந்து ஒரு 4, 5 ஆண்டுகள்ல வந்துடும். அப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு 5, 6 ஆண்டுகள். அதற்கப்புறம் ஒரு 6, 7 ஆண்டுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது சூப்பரண்ட் ஸ்கேல்ல. அதுக்கப்புறம் நீங்க படிப்படியாக டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரே வர வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்புறம் நான் சோஷியல் வெல்ஃபேர் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர்என்சி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஜென்ரலா ப்ரொமோஷன் உள்ள துறைகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டியதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஹைவே இருக்கு, பிடபிள்யூடி இருக்கு.
எஜுகேஷன் இருக்கு. இதுல நான் வந்து எஜுகேஷன் வந்து லோக்கல்ல கிடைக்கிறதால எஜுகேஷன் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் தான் பிடபிள்யூடி ஹைவேஸ் அப்படின்ட்டு நான் கொண்டு வரேன். காரணம் ரொம்ப மந்தமான ப்ரமோஷன். சொந்த மாவட்டம் கிடைக்காம தடுமாறுறாங்க. சொந்த மாவட்டம் கிடைக்காம தடுமாறுறாங்க அப்படின்றதால அதை நான் கொஞ்சம் பின்தங்கி கொடுக்குறேன். அதுக்கு முன்னுரிமையாக என்ன பண்றேன், எஜுகேஷனையும் மெடிக்கலையும் நான் முன்னால கொண்டு வரேன். ஏன்னா நிறைய அலுவலகங்கள் இருக்கு, பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய அலுவலகங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் பட்ஜெட்லேயே எஜுகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் தான் அதிக பட்ஜெட் அலாட்மெண்ட். மெடிக்கல் ஹெல்த் ரெண்டு கிட்டத்தட்ட அதுல 2 பிரிவுகள் இருக்கு. மெடிக்கல் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ எஜுகேஷன் அப்புறம் மெடிக்கல் ஹெல்த் எடுங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் எடுங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி எடுங்க. அதுக்கப்புறம் ஹைவே எடுங்க அப்படின்ட்டு தான் சொல்றேன். இதுல எல்லாமே ப்ரொமோஷன் வந்துடும். நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த அனைத்து துறைகளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன். இப்போ நீங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட், ஜூனியர் ஸ்டூடெண்ட் இருந்து அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட்ல இருந்து சூப்பரிண்டென்டென்ட், சூப்பரிண்டென்டென்ட்ல இருந்து என்ன பண்ணலாம்? ஸோ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ட்ரெஷரியுடைய போஸ்ட் பிற துறைகள்ல இருக்கு. அப்படி போறாங்க. அப்படி இல்லைன்னா பிஏ டு டிஇஓ, பிஏ டு சிஇஓ அப்படின்ற போஸ்ட்கள் இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட், அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சூப்பரிண்டென்டென்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட். ரொம்ப மந்தமா தான் இருக்கும். சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் உள்ளிட்ட பதவிகள் இருக்கு. கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். காரணம் அது வந்து டாக்டர்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட். அது மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் இதுவும் நீங்க எடுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வேலைப்பளு குறைவான விரும்புறவங்க அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கத்தான் செய்யும். ஆனா ப்ரொமோஷன் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க பிடபிள்யூடி ஹைவேஸ் இருக்கணும். இல்ல எங்களுக்கு பிடபிள்யூடி அந்த ஒர்க் அட்மாஸ்பியர்ல வேலை பார்க்க விருப்பம் இருக்கு. ஹைவே ஒர்க் அட்மாஸ்பியர்ல வேலை பார்க்க விருப்பம் இருக்குன்னா நீங்க அப்படி போகலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த அடிப்படையில தான் நான் டிபார்ட்மெண்ட்களை சொல்றேன். எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை காவல்துறை தலைமை அந்த டிஜிபி ஆஃபீஸ்ல இருக்கலாம். அல்லது மாவட்ட காவல் அலுவலகங்கள் மட்டும்தான். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வேலைகள் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்ல வேலை பார்க்க விரும்புறவங்க பார்த்துக்கலாம். காவல் நிலையங்கள்ல அந்த போஸ்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட் போஸ்ட் கிடையாது. எஸ்பி ஆஃபீஸ்ல மட்டும்தான். மாவட்ட காவல் அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ்ல தான் அந்த வேலை. ஸோ காவல்துறை அப்படின்றதால உங்களுக்கு மரியாதை இருக்கலாம். ஆனா நீங்க மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான். யூனிஃபார்ம் சர்வீஸ் விரும்புறவங்க தான் காவல்துறைக்கு போகணும். நான் காவல்துறைக்கு போறீங்கன்னா மினிமம் எஸ்ஐயா போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். குரூப் 1ல டிஎஸ்பியா போங்க அல்லது எஸ்ஐயா போங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இல்ல நான் ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு விரும்புறவங்க தான் காவல்துறை இந்த 2ஆம் நிலை காவலருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து மினிஸ்ட்ரியல் சர்வீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறை மாவட்ட காவல் அலுவலகங்கள்ல வேலை. ஒரு வகையில உங்களுக்கு கான்டாக்ட் காவல்துறையோட கான்டாக்ட் இருக்கும். ப்ரொமோஷன் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், சூப்பர்டென்ட், அப்புறம் பிஏ டு எஸ்பி ஒரு போஸ்ட் உண்டு. அந்த பணியிடங்களை நீங்க போகலாம். ஆனா அது கொஞ்சம் லிமிடெட் போஸ்ட் தான் இருக்கும். அதனால ப்ரொமோஷன் குறைவுன்றதால கீழே வகைப்படுத்திருக்காங்க. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் வந்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் இருக்கு. அதுல பரவாயில்ல, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல். ஆனா ப்ரொமோஷன் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். லிமிடெட் சின்ன டிபார்ட்மெண்ட். வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கா? அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொன்னேன், செக்ரட்டேரியட் சர்வீஸ் விரும்புறவங்க முதல்ல எடுத்துருங்க. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம வகைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். செக்ரட்டேரியட் சர்வீஸ் விரும்புறவங்க செக்ரட்டேரியட்டை எடுங்க. அதுல இந்த 44 டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது நம்மள பண்ணுவாங்க. அது வேற இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட், செக்ரட்டேரியட் அப்படி இல்லைன்னா தான் இந்த வாரியங்கள் சொன்னேன் இல்லையா, போர்ட்ஸ். என்ன போர்ட்ஸ்லாம் பார்த்தோம்? வார்டு போர்டு, டிடபிள்யூஏடி போர்டு, அது மாதிரி டான்சிட்கோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வக்ஃபு வாரியம், அது மாதிரி இந்த ஆவின், தமிழ்நாடு ஆவின்னா இந்த மில்க் ப்ரொடக்ஷன் சொசைட்டி அதான் சொல்றாங்க. இதே மாதிரி இதெல்லாம் வந்து அடுத்து தான். இதெல்லாம் மேக்சிமம் சென்னை தான் போஸ்டிங். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொமோஷன் மாடரேட்டா தான் இருக்கும். வேலைப்பளு மாடரேட்டா இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்காது. ஆனா சென்னை பணி விரும்புறவங்க இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா இது இபிஎஃப் தான் இருக்கு. சிபிஎஸ்இ இல்ல. அப்போ இது வேற வகையான பென்ஷன் ஸ்கீம்ல இவங்க இருக்கிறாங்கன்றத அது கொஞ்சம் முன்னுரிமையில கொஞ்சம் கீழே தான் இதை கொடுக்குறோம் டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும். போன டிஎன்பிசில இந்த மாதிரி போர்டுகள் வாரியங்கள்லாம் மிக குறைவு. ஆனா இந்த டிஎன்பிசி குரூப் 4ல நிறைய போர்டு வாரியங்கள் தான் நிறைய இருக்கு. இது தவிர்க்க முடியாதுதான். சரியா? வேற வழியில நிறைய எடுக்கத்தான் செய்யும். டிசிடிஆர், டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபாரம், டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம், சென்னையில இருக்கு ஸ்டேட் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபாரம். அந்த அலுவலகம் கோர்ட் மாதிரியான கட்டமைப்பு நீங்க வேலை பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ், இது மாதிரி அக்ரிகல்ச்சர் மாதிரி தான் ஃபிஷரிஸ். ப்ரொமோஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கு. இந்த கடலோர மாவட்டங்கள்ல உள்ளவங்களுக்கு அந்த எடுக்கலாம். ஏன்னா அவங்க சொந்த மாவட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஃபிஷரிஸ் எடுக்கலாம். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு எடுக்கும். இங்கேயும் யாருக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஷிங் அந்த பிஎஃப்எஸ்சி முடிச்சவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் இப்படி இருப்பாங்க. ஏடி ஃபிஷரிஸ்லாம் போவாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் மந்தமாக தான் இருக்கு. அதனால அதை நான் கீழே தான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு, இது வந்து வாரியங்கள். வக்ஃபு வாரியம் மாதிரி, டான்சிட்கோ மாதிரி இதுவும் வாரியங்கள் தான். இது சென்னை சில ரீஜன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருச்சி,
திருநெல்வேலி, மதுரை போன்ற ரீஜனல் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலைப்பளு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். பெரிய அளவுல நெருக்கடிகள் இருக்காது. ஆனா, இது வந்து சிபிஎஸ் கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்களா? நோட்டிஃபிகேஷன்லயே இது வந்து இபிஎஃப்ல வருது. இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஹைதராபாத் வெல்ஃபேர். ஸோ இத மேலயே கொண்டு வந்துரலாம். நான் சொன்னேன் இல்லையா? சோசியல் வெல்ஃபேர், ஹெச்ஆர்என்சி, ட்ரெஷரி மாரி ஹைதராபாத் வெல்ஃபேர் எடுக்கலாம். இது மாவட்ட அ அலுவலகங்கள்லயும் வேலை இருக்கு. அது மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சூப்பரண்ட்லருந்தே அந்த டாட் கோ அப்டின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ ஆட்களும் வருவாங்க. இவங்களுக்கும் ப்ரமோஷன் இருக்கு. அதனால வந்து மாடரேட்டா இருக்கும். பரவால்ல. நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். இந்த சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. முன்ன சோசியல் டிஃபென்ஸ்ல இருந்துச்சு. இப்ப சைல்டு வெல்ஃபேர்ன்னு இருக்கு. சென்னையில தான் மேக்ஸிமம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில தலைமை அலுவலகத்துல வேலை. சென்னை புரசைவாக்கத்துல வேலை பார்க்க விரும்புறவங்க இந்த டிபார்ட்மெண்ட் போகலாம். இது ப்ரமோஷன் மாடரேட் தான். ஒரு வேளை பரவாயில்லாம இருக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், சூப்பரண்டென்ட் இப்படி ப்ரமோஷன் இருக்கும். இப்படி விரும்புறவங்க அது போகலாம். சென்னையில தான் வேலை ஏற்பட்டது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்சிசி டிபார்ட்மெண்ட்ல பார்த்துக்கோங்க. இதுவும் ப்ரமோஷன் பரவால்ல. ஆனா இப்ப கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. நெறைய பேர் சூப்பரண்ட் ஆயிட்டாங்க. சின்ன வயசுலயே உள்ளவங்க சூப்பரண்டா உட்காந்துட்டாங்கன்னா, அதுக்கு மேல ப்ரமோஷன் இருக்காது இல்லையா? என்சிசி அந்த மிலிட்டரி ரிட்டயர்ட் சர்வீஸ்ல உள்ளவங்கலாம் வந்து அலுவலர்களா இருப்பாங்க. உங்க கீழ வேலை பார்க்க போறீங்க. என்சிசி கேம்ப்கள் நடத்தலாம். இந்த மாரி வேலை இருக்கு. ஆனா நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், சூப்பரண்ட் தான். ப்ரமோஷன் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஆபீஸ், 2 ஆபீஸ் தான் இருக்கு. அங்க போய் நீங்க வேலை பார்க்கலாம். அத பார்த்துக்கங்க. இந்த ஜியாலஜிய விரும்புறவங்க விரும்புவாங்க. பார்த்துக்கங்க. டிஸ்ட்ரிக்ட்ல மைன்ஸ் டிபார்ட்மெண்டோட சேர்ந்தது தான் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட். இது வந்து அந்த பிஎஸ்சி ஜியாலஜி முடிச்சவங்களுக்கு ஸ்கோப் இருக்கும். பட் நீங்களும் பரவால்ல. ஒருவேளை ரெவென்யூவோட சேர்ந்த டிபார்ட்மெண்ட்டாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் மேல கொடுத்து முன்னுரிமை நீங்க குடுக்கலாம். அத பார்த்துக்கங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழ நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் விரும்புறவங்கள பார்த்துட்டோம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் ஃப்ரீயா இருக்குங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அது மாரி இந்த ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாமே எப்பயும் ப்ரமோஷன் மாடரேட் தான். ஆனா கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மியூசியம்ஸ் அது மாரி ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ரசிச்சு வேலை பார்க்கலாம். நான்லாம் எனக்கெல்லாம் கிடைச்சதுன்னா அந்த மாரி விரும்பி போவேன். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மேலேயே எடுத்துக்கலாம். சரியா? அதாவது எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அந்த ரேஞ்ச்ல எஜுகேஷன், ஹெல்த் அந்த மாரி எடுக்கிறதுக்கு இத மாரி எடுத்துட்டு போகலாம். எப்படினாலும் நீங்க குரூப் 2 போறீங்க. கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீயா இருக்கணும். அது மாரி பார்த்தீங்கன்னா, நல்லா பிடிச்ச அட்மாஸ்பியர்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாரி டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் தாராளமா எடுக்கலாம். அத பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கோர்ட் எடுப்பாங்க. கோர்ட் வந்து ப்ரமோஷன் கொஞ்சம் மந்தோட்டதால எடுப்பாங்க. இன்னொன்னு ஒர்க் அட்மாஸ்பியர் அ வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள், அ ஜட்ஜஸ் ரெஸ்பெக்டட் அவங்க கீழ நீங்க வேலை பார்க்கணும். அந்த மாரி வேலை பார்க்கணும். ப்ரமோஷன் கொஞ்சம் மாடரேட்டா இருக்குன்றதால இது கீழ குடுக்குறாங்க. நெறைய எஸ்டாப்லிஷ்மென்ட் இருக்கத்தான் செய்யுது. ஓ பார்த்துக்கங்க. இந்த லாஸ்ட் டைம் எடுத்த முன்னுரிமை அடிப்படையில இத கடைசி கொண்டு வந்திருக்காங்க. அத பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் அந்த போர்ட்ஸ் தான். சுகர் போர்டு, அது மாரி பவர் ஃபினான்ஸ் இதெல்லாம் சென்னை தான் வேணும். அதனால இத இபிஎஃப் அப்படின்றதால முன்னுரிமையில பின்தங்கி குடுத்துருக்காங்க. வக்ஃபு வாரியம். ஆர்க்கியாலஜி நீங்க முன்னால கொண்டு வந்துருங்க. டிபார்ட்மெண்ட் சரியா? ஆர்க்கியாலஜி முன்னால கொண்டு போயிருங்க. இந்த போர்டுகள அடுத்து கொண்டு வாங்க. அதுக்கடுத்து கோர்ட் அப்படின்றது தான் ஏற்கனவே எடுத்த முன்னுரிமை அடிப்படையில வகைப்படுத்து. இப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ட பத்தி ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ பொதுவா விஏஓ, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கமர்ஷியல் டாக்ஸ், அப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து, ரூரல் டெவலப்மெண்ட், ட்ரெஷரி, சோஷியல் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி, எம்ப்ளாய்மெண்ட், லேபர் சரியா? பேக்கெட் கிளாஸ், ஆயுதராடர் வெல்ஃபேர் இந்த மாரி துறைகள்லாம் ப்ரமோஷனுக்கு வாய்ப்புள்ள துறைகள். இத முன்னுரிமை குடுத்துடுங்க. அடுத்ததாக அடுத்த ரீஜினல் நான் ரெக்கமெண்ட் பண்றது எஜுகேஷன், ஹெல்த், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் என்சிசி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் ஸோ ஹைவேஸ் சரியா? அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் அடுத்த ரேஞ்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போர்டுகள் தட் இஸ் வந்து வக்ஃபு வாரியம், ஆவின், டான்சிட்கோ இருக்கு இல்லையா? இந்த மாரி போர்டுகள் எல்லாமே சென்னையில இருக்கு. வாரியங்கள், சொசைட்டிகள் இதெல்லாம் வந்து சென்னையில விருப்பப்படுறவங்க, நீங்க சென்னைய விரும்புறவங்க முதல்லயே விட முன்னுரிமை குடுத்து எடுக்கலாம். அப்படி எடுக்கலாம். செக்ரட்டரியேட் சர்வீஸ் விரும்புறவங்க முதல்லயே சென்னை எடுக்கலாம். சொல்லப்போனா மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல காட்டிலும் செக்ரட்டரியேட் சர்வீஸ நீங்க தாராளமா எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில. சென்னை பீப்பிள் அத விரும்புறவங்க எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வனத்துறைய பொறுத்தவரைக்கும் அது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றதால அத கீழ குடுக்குறாங்க. வனத்துறையை விரும்புபவர்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் அது 2ஆம் நிலை காவலருக்கு நிகரான பதவி. வனத்துறை வனங்கள்ல தான் பணி. ஒர்க் நேச்சர் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். வன பாதுகாப்பு பணி தான். ஃபாரஸ்ட்லாம் டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ விரும்புறவங்க அத போய் தாராளமா எடுங்க. அதுக்கு உங்களுக்கு பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஆமா 20, 25 கிலோமீட்டர் வாக்கிங் இருக்கும்னு நெனைக்கிறேன். பெண்கள்லாம் 16 கிலோமீட்டர் வாக்கிங் இருக்கும். வண்டலூர் ஜூல தான் நடக்க விடுவாங்க. நல்ல
அதான். ஸோ அந்த சர்வீஸ விரும்புறவங்க அதை எடுங்க. நிச்சயமாக. அதிலேயே முன்னுரிமை எதுக்கு குடுக்கணும்? ஃபாரஸ்ட் கார்டு குடுக்கணும். சரியா? காரணம் என்னன்னா, காரணம் அது தலைமை காவல் நிலையிலானது. ஆனா எப்டினாலுமே அடுத்த புரமோஷன் மந்தம் தான் சொல்றாங்க. ஃபாரஸ்டர் புரமோஷன் அது சப் இன்ஸ்பெக்டர் நிலை. அது கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சர்வீஸ் வேணும். யூனிஃபார்ம் சர்வீஸ் விரும்புறவங்க அத தாராளமா எடுக்கலாம். இந்த அடிப்படையில நீங்க முன்னுரிமைய குடுத்துக்கலாம். ஒவ்வொரு துறைகளையும் நான் விளக்கியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்பவும் சொல்றேன். அனைத்து துறைகளும் சமமான துறைகளே. இதுல பெரிய பாரபட்சங்கள் இல்லை. இது ஏற்கனவே என்ன முன்னுரிமை அடிப்படையில எடுக்கப்பட்டிருக்கோ, மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில, அதுல நான் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி, நான் ஜெனரல் என்னுடைய ஒப்பீனியன தான் சொல்லியிருக்கேன். மற்ற வகையில அனைத்து துறைகளுமே சிறந்த துறைகள் தான். ஸோ, இந்த துறைகளை நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த செஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ வேலைக்கு போங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர கையில வாங்கிட்டீங்கன்னா, மிக மகிழ்ச்சியான காலம். வேலையில் சேரும் வரை. வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா, அது மகிழ்ச்சியான காலம் தான். சம்பளம் வாங்குறது நல்ல விஷயம் தான் இல்லையா? உங்கள் உழைப்பில் வாங்கக்கூடிய ஊதியம். அரசு பணி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய பணி. ஒரு நிரந்தர பணி. ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. மதிப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு நெறைய சர்வீஸ் பண்ண முடியும். சரியா? அதனால வந்து விரும்பி வேல பாருங்க. ரசிச்சு வேல பாருங்க. வேலைய கத்துக்கங்க. நேர்மையாக வேல பாருங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு வேலைய கத்துக்கங்க. நீங்க வேலைய எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்காக கத்துக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு உங்களுடைய துறையில உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். சரியா? அதே மாரி கடைசியா நீங்க குரூப் 4 நிலையில போறீங்க அப்படின்றது அப்படின்றது அடுத்தடுத்த புரமோஷன் வரும். குரூப் 2 நிலையில எல்லா துறைகள்லயும் சின்ன சின்ன மாறுபாடுகளோட வரும். அந்த புரமோஷன் அடிப்படையில தான் நான் ரேங்கிங் உங்களுக்கு குடுத்துருக்கேன். மற்றபடி நான் எனக்கு முன்னுரிமை குடுக்க எனக்கு தெரியல. ஓகேயா? ஆ கடைசியா சொல்லிக்கிறது இன்ஃபார்ம். நீங்க வந்து இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஸோ வந்து அடுத்தடுத்து தேர்வுகள ஒரு 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்குள்ள நல்ல இடத்தை எட்டுங்க. குரூப் 1 நிலைக்கு ஒரு நல்ல இடத்த எட்டுங்க. அல்லது குரூப் 2 நிலைக்கு ஒரு நல்ல இடத்தை எட்டுங்க. எட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதையும் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு, உங்கள் வாழ்வில் நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலும் உங்களுடைய கரியர் ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுடைய சேவையை தொடரவும் என்னுடைய வாழ்த்துக்களையும், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள். கவுன்சிலிங்ல சிறந்த துறையை தேர்வு செய்ய, சிறந்த துறையில அனைத்து துறைகளும் நல்ல துறைகள் தேர்வு செய்து அரசு பணிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.